வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் எல்லாருமே அவன் ஜஸ்ட் டூம்ஸ்டேக்காக காத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒருத்த மட்டும் ஓரத்தில் நிற்கிறான். அவனை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. அவன் ஜஸ்ட் கேங் டைனஸ்டி. ஸோ ஒரிஜினலாக பார்க்கும்போது மல்டிவர்ஸோட கடைசி படம்ங்கிறது கேங் டைனஸ்டி அண்ட் சீக்ரெட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நகர்ந்துருக்கு. நம்ம ஜானத்தன் மேச்சஸ் கேங்கை வேற மாதிரி எலிவேட் பண்ணி ஒரு செம பவர்ஃபுல்லான அண்ட் மிக முக்கியமாக அவன் ஜஸ்ட் கேங் டைனஸ்டின்னு சொல்லப்படுற ஒரு செம டார்க்கான படத்தை எடுக்கிறதுக்காக மார்வல் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் இப்போதைக்கு லீக் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு 170 பேஜ் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. டைம் கரெக்டாக தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மார்வல் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எல்லாம் படமாக எடுக்கிறதே கிடையாது. அதை ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக எழுதி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டுக்கும் ஃபைனல் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கதையை தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியல் பிச்சிங் ஐடியா என்ன மாதிரி இருந்திருக்கு அண்ட் படத்தில் அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகியிருக்குங்கிறது எல்லாத்தையுமே சும்மா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தான், இதில் நடக்கிறது படமாக வரணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டை படிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெறும் 160-170 பேஜ் தாங்க. ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு 170 பேஜ்லாம் பத்தவே பத்தாது. டைலாக்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஐடியா மட்டும் பிச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட கதை செம்ம டார்க்காக இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரிபடி டைஸ். இன்ஃபினிட்டி வாராச்சும் பரவாயில்ல, செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்திருக்கும். இந்த படம் மோர் லைக் தோர் டார்க் பேர்ட் மாதிரி செம்ம டார்க்கான ஒரு கதையை தான் இருந்திருக்குன்னு நம்புறேன். சப்போஸ் இதில் இருக்கதையே படமாக எடுத்துருந்தாங்கன்னா. ஸோ அவ்வளோ டார்க்கான கதையை ஜெஃப் லோவன்ஸ் எழுதியிருக்காரு. இது 100% உண்மையானு தெரியல, ஏன்னா இதுக்குள்ளே ஏகப்பட்ட பிளாட் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்கிரிப்டில் என்னடா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். 180 பேஜஸில். ஸோ என்னால் முடிச்சதுக்கு பாதி பேரையே சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு அவன் ஜஸ்ட் கேங் டைனஸ்டி இந்த ஸ்கிரிப்ட் படி ரிலீஸ் ஆகிருந்தா என்ன மாதிரி இருந்துக்குங்கிறத பார்த்துடலாம். ஓப்பனிங் ஷாட் கேங் வேரியன்ஸ் கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. இம்மோர்டஸ், ராமடட், சென்ச்சுரியன் 3 பேருமே கேங்கோட கொலோசேத்தில் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஆண்ட்மேன் படத்தோட எண்டிங் போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் கிக் ஆஃப் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம இம்மோர்டஸ் கிட்ட ராமடட் நம்ம தேடிட்டு இருக்க விஷயம் கிடச்சிருச்சு. இப்போதைக்கு ஒரு சின்ன சிக்னல் எடுத்து 616லேருந்து வந்துட்டு இருக்கு. அந்த பீக்கன் உண்மையாக இருந்தால் நம்ம நினச்சது கிடச்சிச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல இம்மோர்டஸ் ரிங்ஸ், பேங்கிள்ஸ் நம்மளுடைய பழங்கால ரெலிக்ஸ் இந்த மல்டிவர்ஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதாமே. அதை வச்சு இந்த மல்டிவர்ஸே கண்ட்ரோல் எடுத்துட வேண்டியதுதான். அதுவும் எடுத்து 616 நமக்கு ரொம்ப புளிப்பு காட்டிகிட்டு இருக்காங்க. எடுத்தோடனே அவங்க டைமில் அழிக்கணும். இப்போ போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரிச்சுவல் ஆரம்பிங்க, போர் தொடங்க போகுது அப்படின்னு இமோட்டஸ் சொல்லி முடிக்க கேங்கோட மற்ற வேரியன்ஸ் எல்லாருமே அந்த கொலைசத்துக்கு கீழே அவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த சேருக்கு கீழே ஒரு பெரிய நரபலி கொடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா மியூட்டன்ஸுங்க. ப்ரொஃபஸர் எக்ஸு, மேக்னட்டோ, உல்வரின் இந்த மாதிரி மல்டிபிள் மியூட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நரபலி கொடுத்து அந்த ரத்தத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்களாம். இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ரோனனோட ஓப்பனிங் சீக்வன்ஸ் மாதிரி செம்ம ப்ரூட்டலாக தான் ஆரம்பிக்கிறாங்க. மியூட்டன்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இப்போதும் நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கண்ணே. அவங்க இல்லாத மாதிரி ஒரு டைமில் உருவாக்கி ஆகணும் அப்படின்னு இம்மோட்டா சொல்ல ராமடன் ஆமாம் அந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் இருக்கவே கூடாது அப்படின்னு கொஞ்சம் பதறாரு. சென்ச்சுரியன் ஏன்டா எவ்வளோ பயப்படுற? அதான் அவங்க உடச்ச கையை உனக்கு நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேனே, புது ரோபோட்டிக் கை இருக்கே, இதுக்கப்புறமா அவங்க மேலே உனக்கு பயம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவார். இல்லைந்து என்ன தெரியுது, குவாண்டம் எண்டில் நம்ம ராமடட் ஆக்சுவலாக ஒரு ரோபோட்டிக் கை வச்சுருப்பார்ல, அது உடச்சதே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தானா. ஆனால் எந்த டைம்ல ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு தெரியல. அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பேரை கேட்டாலே லைட்டாக ராமடட் பைபிள் தான் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எர்த் 616 ஹீ ஹூ ரிமீன்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட் டைம்லனா உருவாக்குறோன்னு சொல்லியிருந்தால. மேபி யாருக்கு தெரியும், ஹீ ஹூ ரிமீன்ஸும் பாசிபிளி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் மியூட்டன்ஸை பார்த்து பயந்துருக்கலாம். அதனால தான் எம்சியூக்குள்ளே மியூட்டன்ஸ் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இல்லைங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லுவாங்களோ. லைக் இது வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கான அர்த்தம் புரியல. பட் இந்த லைனை வச்சு பார்க்கும்போது ஸ்கிரிப்ட்ல ஒரு லைன் ஸ்பெசிஃபிக் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ஹீ ஹூ ரிமீன்ஸும் மியூட்டன்ஸ் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோரை பார்த்து பயந்துருக்காரு. அவங்க இல்லாத ஒரு டைம்லனா எர்த் 616 மாற்றிருக்காரு. ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க பார்த்துருக்காங்க. அண்ட் பேங்கிள்ஸ் அண்ட் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்சல் லெவல் ரெலிக்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரோ பழங்காலத்தில் உருவாக்கி விட்டு போன மாதிரி ஒரு ரெலிக்ஸ், அது சம பவர்ஃபுல்லான ரெலிக்ஸா. ஒருவேளை அதனால தான் இந்த பக்கம் கமலா தன்னுடைய அந்த பேங்கில் போட்டுட்டு அப்புறம் மியூட்டன் ஜீன் வந்து கிக் ஆஃப் ஆச்சோ. இப்போதைக்கு டெக்னிக்கலாக எர்த் 616ஓட ஒரே மியூட்டன்ட் கமலா தான். பட் அதுவும் கேங் தேடிட்டு இருக்க அந்த பேங்கில் போட்டுட்டு அப்புறம் மியூட்டண்டாக மாறி இருக்கா. ஸோ கேங்கோட ரூலையே உடைக்கக்கூடிய அந்த தன்மை இந்த பேங்குக்கு இருக்க மாதிரி சொல்ல வந்திருக்காங்க போலங்க. கரண்ட் எம்சி கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபியூச்சர் படங்களில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ போர் முழக்கம் கொட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் இமோட்டோ சொல்ல அப்படியே இந்த டிவியை காமிக்கிறாங்க. டிவியை பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. பின்னாடி லோக்கியோட வாய்ஸ் ஓவர் இந்த மல்டிவர்ஸ் அழிய போகுது அப்படின்னு சொல்ல உள்ள டிவி மெம்பர்ஸ் எல்லாருமே சில முக்கியமான ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேகரித்து ஒரு இடத்துல அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஃபைலுக்கு மேலே மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஃபைலுக்கு கீழே 2-3 பேர் மட்டும் தான் நம்ம கண்ணில் தெரிற மாதிரி வச்சிருக்காங்களாம். லைக் சாம் ரெமி, ஸ்பைடர்மேன், டோபி மிக்கரோட ஃபேஸும் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த நேமும் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோஸ்ட் ரைடர் ரெமி லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிவர்சல் லெவல் அவெஞ்சர்ஸை ஆக்சுவலாக டிவியை உருவாக்க பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே லோக்கி கவனிச்சுட்டு தான் இருக்காரு. என் கையில் இருக்க டைம் லைன் விலகிட்டு இருக்கு, ஒவ்வொன்றா அழிகிறத என்னால் உணர முடியுது. ஹூ ரிமைன்ஸ் சொன்னது உண்மையாக போதோ, அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ நேரம் இல்லை, எல்லாம் கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அங்கே தான் டைட்டிலே போடுறாங்களா, அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி. ஸோ லோக்கியா டெக்னிக்கலாக கவுன்சில் ஆஃப் கேங்கை பார்த்து பயப்பட செய்கிறாரு. அப்படியே பூமிக்கு வரும்போது நம்ம ஸ்காட்லாண்ட் ஒரு திடீர் கெட்ட கனவுலேருந்து எழுச்சிக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் இதே கனவு எனக்கு வந்துட்டுருக்கு, அவனை நான் அங்கே தோக்கடிச்சிட்டு அப்புறம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம கேங் மல்டிவர்சல் கோரில் மாட்டி ஆண்ட்மேன் கையில் தோக்கடிச்சு அந்த சீக்வன்ஸ் ப்ளே ஆகுது. என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சான்,
ஒவ்வொரு நாளும் விதவிதமாக யாரோ ஒருத்தன் என் மைண்டில் வந்து போயிட்டே இருக்கானே, அதான் சொன்னானே என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு. ஒருவேளை அது உண்மையாயிருந்தா நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஸ்காட்லாண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டுக்குன்னு நடக்கிறாரு. தன் ஃபோனில் இருக்க நிக் ஃபியூரிக்கு கால் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் நிக் ஃபியூரியை விட ஹாப்பி ஓகன் கிட்ட சொன்னால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு பட்டுன்னு ஹாப்பி ஓகன் கால் பண்ண அது வாய்ஸ் மெயிலுக்கு போயிடுது. இங்கே பாரு ஹாப்பி, நான் உங்கள்கிட்ட பல உண்மைகளை சொல்லணும்னு சொல்லி குவாண்டம் மேலே நடத்த மொத்த விஷயத்தையுமே அப்படி ஒப்பிக்கிறாரு. டைம் இருந்தா மறக்காமல் கால் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்ட் ஃபோனை வைக்க அப்படியே அங்கே வந்து ஃபேட் அவுட் பண்ணி எம்பையர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி காமிக்கிறாங்க. மொட்டை மாடியில் 2 பேக் வெப் ஷூட்டர்ஸால் மூடப்பட்டிருக்கு. அப்படி கீழே ஸ்கூலுக்குள்ளே போனால் பேக் பெஞ்சில் பீட்டர் பார்க்கர் அண்ட் மைல்ஸ் மொராலஸ் உட்காந்துட்டு இருக்காங்களாம். ஸோ ஒரிஜினலாக பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் 4ல் மைல்ஸ் மொராலஸ் வர ஐடியா இருந்திருக்கு போல. ஆனால் இப்போ இருக்க அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல அதை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதாங்க. ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் மாறப்பட்டிருக்கு. கிரவுண்டடு மல்டிவர்ஸ் லெவல்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி இப்போதைக்கு ஒரு ஸ்கிரிப்டை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மைல்ஸ் வருவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான், வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நானும் ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் 4லேயே மைல்ஸ் எதிர்பார்க்கல. சீக்ரெட் வார்ஸில் மைல்ஸ் வரதா பெஸ்ட் ஆப்ஷன். கேங் டைனஸ்டிக் முன்னாடியே ஸ்பைடர்மேன் 4 கொடுத்தா அதில் மைல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஐடியா பாசிபிளி மார்வலுக்கு இருந்திருக்கலாம். நம்ம மைல்ஸ் அப்பப்போ பீட்டர் பார்க்கற வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணி சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவாராம். பட் பீட்டர் பார்க்கர் நெட் அண்ட் எம்ஜேவை மிஸ் பண்ணுற மாதிரி அந்த கையில் ஒரு சின்ன ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் நம்ம பீட்டர் பார்க்கறால ஸ்டடீஸ்லேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கேன். மைல்ஸ் இதுலேருந்து இவனை எப்படி நான் விடுவிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கன்சர்ன்லேயே இருப்பாராம். இவங்க 2 பேருமே ஜோஸ் பீஸால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பைடர்மேன் 1ல் நம்ம டோபி மேகர் ஒர்க் பண்ண அதே இடம் தான். பட் இவங்க ஸ்பைடர்மேன் வேலையும் அதையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த வேலையும் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காமிக்கப்பட்டிருக்கேன். இதனால் பீட்டர் சமகாண்டாக்கி எப்போ பார்த்தாலும் எதுனாலும் உனக்கு விளையாட்டு தானா, இப்போ வேலையே போயிடுச்சு, நாளைக்கு எப்படி வாடகை பணம் கட்டுறது, இந்த விளையாட்டு தன் தூக்கி போட்டு பொறுப்பாக இருக்க பாரு அப்படின்னு பீட்டர் பார்க்கர் யார் மேலேயும் இருக்க அந்த கோபத்தை மைல்ஸ் மேலே காட்டிட்டு போயிட்டு வரான். அங்கே மைல்ஸுக்கும் பீட்டர் பார்க்கருக்கும் ஒரு சின்ன பிரேக்கப், அதே மீன் லைக் ஒரு பிரிவினை இருக்க மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்பைடர்மேன் கதை கொஞ்சம் வீக்காக இருக்கும் போது அங்கே தோணுது கேங் டைனஸ்டியை பொறுத்த வரைக்கும். ஸ்காட்லாண்ட் வந்த மாதிரியே கமலாவுக்கும் ஒரு கெட்ட கனவு வருது. பட் இந்த முறை அந்த கனவையும் காமிக்கிறாங்க. கனவுல நம்ம கமலா வந்து பார்த்தீங்கன்னா இடிபாடுகளுக்கு நடுவில் ஓடிட்டு இருக்கா. ஐ மீன் சுற்றி ஏகப்பட்ட பில்டிங்ஸ் உடஞ்சி விழுந்துட்டு இருக்கு. அவள் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு தூரத்தில் ஒரு சத்தம், மோனிகா கையில் இருக்க பேங்கிள்ஸை மட்டும் கை விட்டுறாத, இது எல்லாத்துக்குமே காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மோனிகா எழுந்து, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா, ரொம்ப ட்ரூவாக ஃபீல் ஆச்சேப்பா, இது கனவு மாதிரியே தெரியலன்னு சொல்லி அந்த பயத்தோடையே இந்த கனவை அப்படியே கொண்டு போய் கேரல் டன்வர்ஸ் கேப்டன் மார்வல் கிட்ட ஒப்பிக்க அவன் உண்மையாக ஃபீல் ஆச்சா. அப்போ அதை சரி செய்கிறதுக்கு ஒரே ஆள் அவர் தான் அப்படின்னு நம்ம வாங்கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. வாங்குக்கு தான் நைட் மேட்ஸை பற்றி நல்லாவே தெரியுமே. மல்டிவர்ஸ் லெவலில் நம்ம வாழ்கிற ஆல்டர்னேட் லைஃப் தான் டெக்னிக்கலாக கனவாக வருதுங்கிற ஒரு டீட்டெயில் எம்சிக்குள்ளே இருக்குது. அப்போ கமலாவை மோனிகா எங்கேயோ வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து தேடிட்டு இருக்கா போல. ஐ மீன் ஆப்வியஸாக லேட்டாக இந்த பக்கம் நம்ம கேரல் டன்வர்ஸ் அண்ட் கமலா அவங்க வேறு யூனிவர்ஸ்க்கு போகிறதே பார்த்துருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுறா போல. பேங்க்கில் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாலா, என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்த்தா சாங்ஷியோட ரிங்லேருந்து வந்த அதே ஸ்டைல் ஆஃப் பீக்கன் இப்போ கமலாவோட அந்த பேங்கில் இருந்துமே வருது. இப்படி பார்த்தா இது ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகியிருக்கு போல. சாங்ஷி வேற அடிக்கடி இந்த ரிங்கை யூஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், உடனே அதை தத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சாங்ஷி கால் பண்ணுறாங்க. சாங்ஷி இப்போதைக்கு ரொம்ப பிஸியாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. பக்கத்துலேயே நம்ம ஹல்க், ஷீஹல்க், ஸ்கார் 3 பேருமே ஏதோ ஒரு பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க எல்லாருமே பெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் சுற்றிட்டு இருக்காங்களாம். ஹல்க் ஃபேமிலியோட சாங்ஷி ஒன்று ஆயிட்டாரு. எப்படா சாத்தியம், மேபில கேங் டைனஸ்டிக் முன்னாடி சாங்ஷி 2 வரதா இருந்திருக்கு போல. வாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாங்ஷி கிட்ட ஒரு ரிங்ஸ் இனிமேல் யூஸ் பண்ணாத, அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும், நான் வர வரைக்கும் அது கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கேன் அப்படின்னு சாங்ஷியை வார்ன் பண்ணுவார். சாங்ஷியும் இனிமேல் பவர் யூஸ் பண்ணாமல் தான் சண்டை பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கடுப்பில் அந்த ரிங்ஸை கழட்டி வச்சு சண்டை போடுவாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் வக்காண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீரி, ஷூரி, சாம், ஃபால்கன் இவங்க எல்லாருமே ஒரு சின்ன அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ தான் திடீர்னு வார் மிஷின் உள்ள வந்து, என்னப்பா நான் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் டீமா அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி அவருக்கு நடந்த எல்லா விஷயங்களுமே பேச ஆரம்பிச்சிருப்பாராம். இந்த சமிட்டில் நம்ம சாம் அவெஞ்சர்ஸ் டீமை எப்படி ரீபில் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியல, அவெஞ்சர்ஸ் டீமை எப்படி நான் கட்டமைக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சாம் இந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த பக்கம் ஒரு இருட்டான ஒரு இடத்த காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் அலறிக்கிட்டே அங்கே வந்து விழுறான். கேங்கு தான். பட் நம்ம நினைக்கிற மாதிரி இம்மோட்டஸோ இல்லை மற்ற செஞ்சுரியன் கேங்கோ கிடையாது. இங்கே வந்து விழுந்தது ஆண்ட்மேனில் அந்த மல்டிவர்ஸ் கூறுக்குள்ளே மாட்டின த ப்ரொடெக்டர் இல்லைனா த கான்குவரர் கேங். என்ன ஆச்சு, என்ன இடம் அப்படின்னு தன்னுடைய அந்த டெக்னாலஜி வச்சு இது என்ன இடம் சொல்லி ஆக்சஸ் பண்ண பார்க்குறாரு. பட் எந்த ஒரு வகையிலுமே டெக்னாலஜி இங்கே வேலை செய்யலை. சுற்றி முட்டி எங்கே பார்த்தாலும் வெறும் இருட்டு தான் இருக்குது. அவர் ஏதோ ஒரு கண்ணாடி மேலே நிற்கிற மாதிரி தான் ஃபீலே பண்ணுறாராம். திடீர்னு அவரை சுற்றி நிறைய குரல்கள் எழும்புது. என்னையே நீங்கள் காப்பாற்ற வரலப்பா, என்னையே நீங்கள் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குழந்தை பேசுது. கூடவே சேர்ந்து ரவானாவோட அந்த வாய்ஸும் கேட்குது. கேங்கு எல்லாமே நான் உங்களுக்காக தானே பண்ணேன், என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழ ஆரம்பிக்க திடீர்னு ஒரு புயல் சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா இடியோட சென்ற ஒரு சூறாவளி காற்று நம்ம கேங்கை துரத்திட்டு வருது. கேங் அதுக்கிட்ட இருந்து ஓடலான்னு ட்ரை பண்ணுறாரு. அது கம்ப்ளீட்டாக கேங்கை கவர் பண்ணி அவன் மூளையை ஓவர்லோட் பண்ணுது. ஐ மீன் கேங்கோட அந்த மூளையில் இருக்கக்கூடிய மெமரிஸை அது உறிஞ்சு எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்களாம். கேங்கு கண்ணு திறந்து பார்த்தா அவர் முன்னாடி அவனை மாதிரி இன்னொருத்த நிற்கிறான். யாரா நீ,
அப்படின்னு அவர் கேட்க, நான் தான்டா நீ, ரவானாவை ஏன் கொன்ன அப்படின்னு அந்த க்ளோன் இந்த கேங்கை ஒரு கேள்வி கேட்க, கடுப்பான கேங்கு பட்டுன்னு அந்த க்ளோன் அடிச்சிடறாரு. அடிச்சடியில் அந்த க்ளோன் 2 பிரிஞ்சுது. நான் கொல்லலையே அப்படின்னு ஒரு க்ளோன் சொல்ல, நான் தான் கொன்னேன் அப்படின்னு இன்னொரு க்ளோன் சொல்லும்போது, இது இன்னும் அந்த கேங்கை கடுப்பாகி அந்த க்ளோன்ஸை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது 4 மாறுது. புரியுதா? ஒவ்வொரு டைம் இந்த பக்கம் நம்ம கேங் ஒரு க்ளோன் அடிக்க அது 2 4 மாறிக்கிட்டே இருக்கு. எக்ஸாக்டாக அந்த பக்கம் எப்படி நம்ம ஆன்மேன் இந்த ப்ராபபிலிட்டி ஸ்டாம்ப்குள்ள மாட்டி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஆன்மன்ஸாக மாறினாரோ அந்த மாதிரி இங்கே நம்ம கேங் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஆல்டர்னேட் கேங்கோட முடிவோட ஒன்றா சேர்ந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கேங்ஸாக மாறுது. எல்லா க்ளோன்ஸும் இப்போதைக்கு கேங் த கான்கரர் மேலே ஒன்றா குமிய ஆரம்பிக்குது. கேங்கு தன் கையை தூக்கி என்னை காப்பாற்றுக்க, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாமே நடக்கிற இடம் எதுன்னு இது வரைக்கும் சொல்லலை. பட் அந்த ஸ்கிரிப்டில் அதை பியாண்ட் ரெல்ம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மல்டிவர்ஸுக்கும் அப்பாற்பட்ட ரெல்ம் பியாண்ட் ரெல்ம். த பியாண்டர் எங்கே உருவாக்கப்பட்டாங்களோ அந்த ரெல்மில் இப்போதைக்கு நம்ம கேங் மாட்டியிருக்காராம். ஸோ அந்த கேங் டைனஸ்டிக்கு முன்னாடி ஒரு லீக் நடந்துருந்துச்சு. அதாவது பியாண்டர் வெர்ஷன் ஆஃப் கேங் வருவாங்கன்னு அதுதான் இந்த இடத்துல உருவாக்க ட்ரை பண்ணுறாங்களோ என்னமோ. இல்லை அந்த லீக்ஸையே உண்மையாக அந்த பக்கம் லவ்னஸும் பார்த்து எழுதியிருக்கலாம். அதுக்கான சான்சஸ் அதிகம். பட் பியாண்ட் ரெல்ம்னு சொல்லி அது ஒரு மைய இருட்டான ஒரு இடமா காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் திடீர்னு நம்ம ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் கிளியாக வந்து பார்த்தீங்கன்னா காமத்தாச்சிக்கு வந்துடுறாங்களாம். எங்கே போனாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி வந்தாங்க, சுத்தமாக எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது கேங் டைனஸ்டிக் முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3மே நடக்கிறதா ஐடியா இருக்கு போலங்க. வந்தவங்க ஒரு மிகப்பெரிய புயல் நம்மளை நெருக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான ஆர்மி கொண்டு இருக்க ஒருத்தர் நம்மளை தேடி வந்துட்டு இருக்கான். மல்டிவர்ஸ்க்கு பேராபத்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா சாவஸும் வாங்க டாக்டரே எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேச்சை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான விஷன் தோணுது. விஷனில் அந்த கேங் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 3 பேர், இம்மோர்டல், செஞ்சுரியன், ராமடன் 3 பேரோட முகமும் தெரியுது. அண்ட் அவங்க ஒவ்வொரு டைம்லனா அழிச்சிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. இல்லை இம்மோர்டல்ஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் இருக்க மாதிரியும் அவர் சாங்சியை கொல்ற மாதிரி சாங்சி கையில் இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸை எடுக்கிற மாதிரியும் ஒரு சீக்வன்ஸ் பிளே ஆகியிருக்கு. சுய நினைவுக்கு வந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பேண்டு ரிங்ஸு இதையா தேடி வராங்க அவங்க அப்படின்னு சொல்ல, வாங்க ஆமாம் கமலா கிட்ட பேண்ட் இருக்குது, சாங்சி கிட்ட ரிங் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண முடியும், ரியாலிட்டியை மாற்றி அமைக்க முடியும். மல்டிவர்ஸே ஆளை வந்துட்டு இருக்காங்கடா அவங்க, நம்மளை ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன வார்னிங்கை கொடுக்க இவங்க நின்றுட்டு இருக்க அந்த கமத்தாட் சாங்சுரி கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஹாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு பால் வாங்குறதுக்காக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஒண்டர்மேனையும் காமிச்சிருக்காங்க. சைமன் வில்லியம்ஸ் இந்த வருஷத்தோட கடைசி டிசம்பர் மாதம் ஒண்டர்மேன் ரிலீஸ் ஆகுது. ஸோ கேங் டைனஸ்டிக்கு முன்னாடி இந்த ஒண்டர்மேன் வரதா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதில் நம்ம சைமனுக்கு பிரேக்கப் ஏதோ நடத்திருக்கோம் போலங்க. அந்த பிரேக்கப்லேருந்து வெளில வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காம ஒரு தேட்டரில் படம் பார்க்க போகும்போது அங்கே எக்ஸ்லவரோட இந்த ஞாபகம் வந்து தேட்டரை விட்டு வெளில வராரு. ஹாக்கையும் இப்போதைக்கு ரோட்டில் தான் இருக்காரு. 2 பேருமே எதிர்க்க ஒரு கூட்டம் வானத்தை பார்க்குறத நோட் பண்ணுறாங்க. என்னவா இருக்குன்னு சொல்லி இவங்கள போய் எட்டி பார்த்தா வானத்தில் ஒரு பெரிய கத்தி மாதிரி ஒரு ஷிப் உருவாகிட்டு இருக்கு. கத்தி போல ஆப்வியஸாக அது கேங்கோட டெமோக்ரஸ் ஷிப் தான். ஹாக்கே யாருமே ரோட்டில் நிற்காதீங்க, எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பான இடத்துக்கு தள்ளிட்டு இருக்காரு. சைமன் வில்லியம்ஸும் அதே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. ஆன்மேனும் தன்னுடைய கண்ணாடி வழியாக எட்டி பார்த்து அவன் சொன்னது உண்மையாக நடந்துருச்சே, அவனுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஷிப்லேருந்து இம்மோர்டல்ஸோட முகம் மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகுது. 616 மக்களே, எங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கீங்க. அதோடைய சக்தி தெரியாமல் திருடியாக வச்சுருக்கீங்க. எங்களுக்கு உடனே அந்த பொருள் வேணும், இல்லை இந்த உலகத்தை சுக்குநூறாக எரிச்சு சாம்பலாக்கிடுவோம். யாராலுமே உங்களை காப்பாற்ற முடியாது. பொடி பசங்க அவெஞ்சர்ஸ்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. எங்களுக்கு தேவையான பொருள் உடனே வந்தாகணும் அப்படின்னு சொல்ல ராமடட் இங்கே உலகம் அழிய போகுது, எரிய போகுது, மல்டிவர்ஸ்லேருந்து காணாமல் போக போகுது அப்படின்னு பட்டுன்னு தன்னுடைய ஷிப்பில் இருந்து ஒரு பயங்கரமான பிளாஸ்ட்டை கீழே இருக்க அந்த நியூயார்க் சிட்டி மேலே ஏவி விடுறாங்க. முதலுக்கு ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்ட மாதிரி. எதை பிம் டெக்னாலஜியில் இருந்து ஜானட், ஹேங்க் பிம், ஹோப் 3 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஜானட் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாமே என்னால் தான், நான் கேங்குக்கு உதவி செஞ்ச பார்த்தீங்களா, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஜானட் முடிச்சுட்டு நிற்க ஸ்காட்டு உடனே தன்னுடைய அந்த ஆன்மன் சூட்டை போட்டுக்கிட்டு கேசில் அங்கே தேடி போகிறாரு. செஞ்சுரியன் எங்களுக்கு அந்த ரெலிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கத்தி ஏகப்பட்ட மல்டிவர்ஸ் லெவல் போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ண ஒவ்வொரு போர்ட்டல்ல இருந்தும் இந்த கத்தி மாதிரியான ஷிப் வெளில வருது. உலக நாடுகளில் இருக்க முக்கியமான சிட்டிஸை அது தாக்க ஆரம்பிக்குது. இன்ஸ்டன்ட்டாக சொல்லி வச்ச மாதிரி யாருமே ப்ரிப்பேர் ஆகாத அந்த சுச்சுவேஷனில் ஒரு மிகப்பெரிய போர், ஒரு மிகப்பெரிய அட்டாக்கே இந்த பக்கம் கேங் சொல்லாமல் கொள்ளாமல் நடத்துகிறாங்க. வார்னிங் ஷாட் கூட இல்லைங்க, இட்ஸ் அ கம்ப்ளீட் ஓவர் ப்ளோன் அட்டாக். ஒரு பெரிய போரே அங்கே நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே வக்காண்டாலேருந்து சாம் பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன வார்னிங் ஷாட்டா அப்படின்னு ரோடி கேட்க, இல்லை அழிவின் ஆரம்பம், இட்ஸ் அன் எஸ்டர்மினேஷன் அப்படிங்கிற மாதிரி ஃபால்கன் சொல்கிறானா. சிட்டி டேமேஜ் ஆகிட்டு இருக்கிறத என்ன மாதிரி தடுக்கிறதுன்னு தெரியாமல் மூன் நைட் அண்ட் டேட்டவில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹோப்பு, ஜானட்டு, ஹேங்க் 3 பேருமே சர்கையா கேசிலாங் ஸ்கூலுக்கு போயிட்டாலே ரிட்டர்ன் வந்துட்டாலா அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் நம்ம ஆன்மேன் ஸ்கூல் இடிஞ்சு விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. அந்த இடிபாடுகளுக்கு நடுவில்
கேசிலாங்கோட கால் மட்டும் தெரியுது. ஸ்காட் கதறி அழ ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் சர்ச்சை காமிக்கிறாங்க. சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க சர்ச். அந்த சர்ச்சில் நம்ம ஸ்டார்லார்ட் அவர் தாத்தாவோட சண்டே ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் வெடி சத்தம் அந்த சர்ச்சையே ஒலிக்கு போடுது. திரும்பி நம்ம ஸ்டார்லார்ட் பார்த்து, எங்கே போனாலும் விட மாட்டீங்களாடா, இப்போதான் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாத்தாவை கையில் பிடிச்சிக்கிட்டே ஒரு விதமான ஷீல்டை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அந்த பிளாஸ்ட்லேருந்து எப்படியோ ஸ்டார்லார்ட் அவருடைய தாத்தாவை காப்பாற்றிருந்தாலும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே செத்துடுறாங்க. மொத்த சர்ச்சுமே டெமாலிஷ் ஆகிடுது. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம பெப்பர் கையில் மார்கன் ஸ்டாக்கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, ஹாப்பி அவ்வளோதானா, எல்லாமே முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல பெப்பர், எனக்கு தெரியல, தப்பாக எதுவுமே நடக்காதுன்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் மார்கன் ஸ்டாக் கடகடன் ஓடி போய் அவங்க அப்பாவோட அயன்மேன் ஹெல்மெட்டை கையில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, அப்பா எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்ல அங்கே ஒரு மிகப்பெரிய ஷாக் வேவ் வந்து இவங்களுடைய மொத்த வீட்டையுமே அடித்து நொறுக்கிட்டு போயிடுச்சு. ஸோ பெப்பர், மார்கன், ஹாப்பி 3 பேருமே இறந்துட்டாங்களாம். நொடி பொழுதில் இந்த உலகமே அப்போகலிப்டிக் உலகமாக மாறுதுங்க, வேஸ்ட் லேண்டாக மாறுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடிபாடுகளுக்கு நடுவில் கையில் நெட் அண்ட் எம்ஜே ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஸ்பைடர்மேன் எப்படியாச்சும் அவங்களை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி விழுற அந்த பில்டிங்கை அழகாக லாவகமாக கடந்து போயிட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி நம்ம மைல்ஸுமே வந்துட்டு இருக்காரு. பீட்டர், உன்னால் அவங்கள காப்பாற்ற முடியாது, நீ அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி நீ செத்துருவ, இங்கே இருக்க மக்களுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு உதவி தேவை, வந்து அவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு பீட்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ண கீழே யாரோ கத்திட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம மைல்ஸ் அதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் காப்பாற்றுறாரு. பட் அவர் இப்போதைக்கு வில்ற ஒரு பில்டிங் கீழே மாட்டிக்க ஸ்பைடர்மேன் பாஞ்சு வந்து நம்ம மைல்ஸை காப்பாற்றி, சரி நீ சொல்கிறது செய்வோம் அப்படின்னு இப்போதைக்கு அங்கே இருக்க மக்களை பீட்டர் பக்கர் அண்ட் மைல்ஸ் ஒன்றா சேஃபான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோதான் அவெஞ்சர்ஸ் போராடினாலும் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக் அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை, சமாளிக்கவும் முடியல. ஸ்பேஸுக்கு வெளியில் அந்த பீக் ஸ்டேஷனில் இருந்து ஸ்வாட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம நிக் ஃபியூரி இப்போதைக்கு உலக நாடுகளில் இருக்க மற்ற அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்க பிரசிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுறாரு. என்ன மாதிரி நிலவரம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அவெஞ்சர்ஸ்க்குமே காண்டாக்ட் பண்ணி உடனே ஒரு மீட்டிங்கை நம்ம போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை சொல்ல, சாமும் இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்க முடியாது, அவெஞ்சர்ஸை அசம்பிள் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. எல்லா மேஜர் சிட்டிஸும் டேமேஜ் ஆகுது, உலகமே இருள் சூழுது. ஆனால் வக்காண்டாக்கு மட்டும் ஒன்றாவல, ஏன்னா வக்காண்டா இருக்க இடம் கேங்குக்கு தெரியல. அங்கிருந்து நம்ம சாம் எல்லாருக்குமே ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புறாரு. இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்திருக்கு, உலகம் நூழில் மாட்டி தொங்கிட்டு இருக்கு. நான் இந்த மெசேஜை இந்த உலகத்தில் இருக்க, இந்த அண்டத்தில் இருக்க, வெவ்வேறு கேலக்சியில் வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே அனுப்புகிறேன். யாரெல்லாம் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் இங்கே வாங்க, ஒன்றா சேர்ந்து அவங்கள அழிப்போம் அப்படின்னு அந்த மெசேஜை வக்காண்டாலேருந்து அனுப்ப அந்த மெசேஜை மற்ற அவெஞ்சர்ஸ் அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிசீவும் பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் அந்த டெமோக்ரஸி ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்மோர்டஸ் ராமட்டட்டுக்கும் சென்ச்சுரியனுக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, நம்ம பூமியில் ஒரு ஃபோர்ட்ரஸை கட்டணும்னு. உடனே அதுக்கு ராமட்டன் ஆமாஞ்சாமி போட்டுட்டு பட்டுன்னு இறங்கி வந்து வாஷிங்டன் டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோர்ட்ரஸாக கட்டி எழுப்பிட்டு இருக்காரு, மிகப்பெரிய கேங் ஆர்மியை வச்சு. சென்ச்சுரியன் ராமட்டட்டை பார்த்து சிரிக்கிறாரு. அது ராமட்டட்டுக்கு ஒரு சின்ன கடுப்பு கலப்புது. ஏன்டா என்னை பார்த்து சிரிக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்னடா பிரச்சனை, நீ தான் ஆமாஞ்சாமி ஜின்ச்சா கடிச்சிட்டு இருக்கிய இம்மோர்டஸுக்கு, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவனுக்கு ஜின்ச்சா கட்சி நீ என்னடா பண்ண போகிறேன், என் விசுவாசம் கவுன்சிலுக்கு, நான் அவங்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இம்மோர்டஸுக்கு கிடையாது. நீ கடைசி வரைக்கும் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே நீ உன் கோட்டையை கட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி என்னோட ஸ்பேஸ்ஷிப்பை யூஸ் பண்ணி நிறைய கேங்கை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. முதலுக்கு அது ஒரு மதர்ஷிப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ராமட்டட்டு, என்னையாடா கலாய்க்கிறீங்க, எனக்கு ஒரு நேரம் வரும் தானே, அப்போ திரும்ப அடிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய கோபத்தை மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறாரு. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இம்மோர்டஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப்பும் சப்போர்ட் பண்ணாத இன்னொரு கேங் குரூப்பும் இவங்களுக்குள்ளேயே சுற்றி தான் இருக்குது போலங்க. அந்த பக்கம் வக்காண்டாக்குள்ளே இப்போதைக்கு மற்ற அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க. தோர் லவ்வோட வந்திருக்காரு, ராக்கெட் அவருடைய கார்டியன்ஸ் டீமோட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்லார்டை பார்த்து எல்லாருமே ஹாப்பி ஆகிறாங்க. கேப்டன் மார்வல், மிஸ் மார்வல், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவருடைய போர்ட்டல் மூலிமா ஹல்க்கு, ஷீ ஹல்க்கு, வண்டர்மேன் சொல்லி எல்லாருமே இங்கே இறக்கிடுறாங்க. ஸோ தப்பிச்சு பொழைச்ச சில அவெஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட 20-27 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் ஆயிடுறாங்க, இன்க்ளூடிங் நிக் ஃபியூரி. நிக் ஃபியூரி சாமோட தோல் மேலே கை வச்சு போய் பேசு அப்படின்னு சொல்ல, சாமும் அவருடைய அந்த கேப்டன் அமெரிக்கா ஸ்பீச்சை கொடுக்கறதுக்காக முன்னாடி வராரு. பட் அவருக்கு முன்னாடி ஆன்மேன் வந்து, உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த கேங்கை முன்னாடியே தெரியும், ஆல்ரெடி அவன் கூட நான் சண்டை போட்டிருக்கேன், ஆனால் அவன் வித்தியாசமானவன், அவன் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னான், இந்த கவுன்சிலை டேக் டவுன் பண்ணுறதா அவன் ஐடியான்னு சொன்னான், நான் அவனை நம்பவே இல்லை, நம்பலை, அவனை அடித்து துரத்திட்டோம், எல்லாருமே காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, இது நடக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேனே, என் குடும்பத்தை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி உட்காந்து அழ ஆரம்பிக்க, சாம் அவருக்கு ஆறுதல் சொல்லி, இதுக்கு நடக்கிறதுக்கு யாரும் காரணம் இல்லை, யார் மேலே கை வைக்கிறோன்னு தெரியாமல் கை வச்சிட்டாங்க, தெரியாதனமாக நம்ம மேலே மோதிட்டாங்க அப்படின்னு சொல்ல, கமலா சாங்ஷி அவங்க கிட்ட இருக்க அந்த ரிங்ஸ் அண்ட் பேண்டை காமிச்சு, அவங்க இன்னும் தெரியாதனமாக இங்கே வந்து சண்டை போடல, இதை தேடி தான் வந்திருக்காங்க, இதுதான் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத காமிக்க, அப்போ தான் அவெஞ்சர்ஸ்க்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கதே தெரிய வருது. இதை நாங்கள் யூஸ் பண்ணி இதன் மூலிமா பீக்கன் சிக்னலை அனுப்பி அவங்கள வரைச்சிட்டோம், இதுக்கு நாங்கள் தான் காரணம்னு ஒவ்வொருத்தரும் தங்க மேலே அந்த கில்ட்டை தூக்கி போட்டுக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் உள்ளே இறங்கி, இங்கே யாரும் எதுக்கும் காரணம் இல்லை, இந்த சண்டை நடக்கிறதுக்கு கேங் மட்டும்தான் காரணம், அவங்கள மட்டும் தான் நம்ம டிஃபீட் பண்ணோம், பழியத்துக்கு உங்கள் மேலே போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல தோருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உள்ள வந்து, அவன் பேர் நேத்தனியல் ரிச்சர்ஸ்,
30th சென்ச்சரிலேருந்து வந்தவன் மல்டிவர்ஸை ஆப்சல்யூட்டாக டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் கால் வைக்கிற இடம் எல்லாமே, கால் வச்ச டைம் லைன் எல்லாமே அழிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டாக நொறுக்கி போச்சு. அண்ட் இப்போதைக்கு அவன் கீழே இருக்க எல்லா கேங் மெம்பர்ஸுமே கூட்டி இங்கே வந்திருக்கானா. இங்கே இன்கஷன் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண போகிறான் போல அப்படின்னு சொல்ல மைல்ஸு இன்கஷனா அப்படின்னு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்கு 2 யூனிவர்ஸ் ஒன்றா மோதி ரெண்டுமே அழிகிறது தான் இன்கஷனு. இங்கே இத்தனை கேங் இருக்கும்போது அதை நம்மளால் டக்குன்னு தடுக்க முடியாது. கேமலாவோட பேண்டும் சாங்க்சியோட இந்த ரிங்ஸும் அவங்க கையில் கிடச்சா எல்லா ரியாலிட்டியுமே கம்ப்ளீட்டாக மாற்றி எழுதிடுவாங்க. அதை கிடைக்க விடாமல் செய்யணும். அதே சமயத்தில் அவங்களை இந்த பூமியை விட்டு துரத்தியும் அடிக்கணும். என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்க, சாம் திரும்பி அடிக்கணும், துரத்தி அடிக்கணும். அவங்களுடைய அடுத்த அடி வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்காம 2வது அடி நம்மளுடைய அடியாக தான் இருக்கணும். மொத்தம் அவங்க 3 இடத்துல ஸ்ப்ளிட் ஆகியிருக்காங்க. ஃபோர்ட்ரஸில் ராமடட் இருக்கான், மற்ற கேங்கோட வெப்பன் சப்ளை கம்யூனிகேஷனுக்கு சென்ச்சுரியன் இருக்கான், மதர்ஷிப்பில் இமோட்டஸ் இருக்கான். அதனால் நாம் இப்போதைக்கு 3 டீமாக பிரித்து 3 பேரையும் 3 திசையில் அட்டாக் பண்ண போகிறோம். அவங்க அதை நினச்ச கூட பார்த்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டீம் எர்த் பவுண்ட் டீம், நாங்கள் சென்ச்சுரியனை பார்த்துக்குறோம், மிஸ் மார்வல் கையில் இருக்க அந்த பேண்டை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேப்டன் அமெரிக்கா அந்த டீமோட லீடராக வந்துடுறாரு. கேப்டன் அமெரிக்கா லீடர் கீழே எர்த் பவுண்ட் டீமில் இப்போதைக்கு கேப்டன் மார்வல், மிஸ் மார்வல், ஷூரி, ஹல்க், ஷீ ஹல்க், ஸ்கார், ஒண்டர்மேன், ஃபால்கன் இருக்கும் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் ஸ்டார்லார்ட் எங்களை மறந்துடாதீங்க, நாங்கள் சும்மா வேரல் சூப்பராக வந்திருக்கோம், சண்டைக்கு நாங்களும் தயார் அப்படின்னு சொல்லும்போது அதே டீமில் ஸ்டார்லார்ட், குரூட், ராக்கெட் 3 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இவங்களுடைய வேலை இமோட்டஸை தடுக்கிறது, நெகா பேண்டை பாதுகாக்கிறது. 2வது டீம் அந்த ராமடட்டோட அந்த ஃபோர்ட்ரஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் லெவல் டீம் வேணும். அதுக்கு லீடராக ஸ்பைடர்மேன் இருப்பான்னு சொன்ன, ஸ்பைடர்மேன் தலைமையில் அவருக்கு கீழே மைல்ஸ் மொராலிஸ், டேர்டெவில், பனிஷர், ஆண்ட்மேன், ஹாக்கை, கேட் பிஷப், அயன் ஹார்ட் அண்ட் வார் மிஷன் இருக்காங்க. பக்கத்தில் மூன் நைட். என்னென்ன ஜஸ்ட் உடம்புல துணி சுற்றி வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? வெஞ்சன்ஸோட முழு உருவம்னா கடவுளுக்கு சமமானவன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எங்கள் டீமில் வந்து சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் மூன் நைட்டையுமே தன்னுடைய டீமில் சேர்த்துக்கிறாரு. இவங்களுடைய வேலை ராமடட்டை டிஃபீட் பண்ணணும், ஃபோர்ட்ரஸை கம்ப்ளீட்டாக உடச்சி சுக்குநூறு ஆக்கணும். அங்கே தான் டெக்னிக்கலாக எல்லா மல்டிவர்சல் லெவல் கேங்குக்கான ஒரு என்ட்ரி போர்ட்டல் இருக்குன்னு சொல்லலாம். 3வது டீமோட முக்கியமான வேலை இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேங்கையுமே வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்பணும். மல்டிபிள் வேரியன்ஸ் கேங் எந்த அளவுக்கு இங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இன்கஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வேற ஒரு உலகத்துக்கு அனுப்புங்க, இல்லை வேற ஒரு ரெம்ல மாட்டி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக சாங்க்சி கையில் இருக்க அந்த ரிங்ஸையுமே பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு லீடராக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் முன்னாடி வராரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கீழே கிளியா வாங், அமெரிக்கா சாவஸ், தோர், லவ், வால்கேரி, ஆடம் போர்லாக், ஃபைலாவெல் அவங்க கூடவே சேர்ந்து சாங்க்சி அவருடைய ரிங்ஸை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டீமுக்கு போயிருக்காரு. இந்த 3 டீமை பார்க்கும்போது எனக்கு வந்து பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா அது காஸ்மிக் டீம் போல தான் தோணுது. மேஜிக் அண்ட் ஹெவி ஹிட்டர்ஸ் இங்கே தாங்க அதிகமாக இருக்காங்க. நமக்கு இருக்குது ஒரே சான்ஸ், மிஸ் பண்ணக்கூடாது. 3 டீமும் ஒன்றா ரெடி ஆகிக்கோங்க. இந்த போரை நாம் அவங்க கிட்ட கொண்டு போவோம். அவஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி இப்போதைக்கு நம்ம சாம் 3 முக்கியமான பவர்ஃபுல்லான டீமை அசம்பிள் பண்ணியிருக்காரு. இந்த 3 டீமில் எது உங்களுடைய ஃபேவரட்? நீங்கள் ஒரு டீமில் போகிறதா இருந்தால் எந்த டீமுக்கு போவீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல காமிப்படுங்க. இந்த மீட்டிங் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். வகாண்டாக்குள்ளேயே நம்ம நிக் ஃபியூரி இன்னொரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, உலக லெவல் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் கூட. நீங்கள் எதுக்கு இப்போ கூப்பிட்டீங்கன்னு தெரியும், ஆனால் அது இப்போ நம்ம செய்ய முடியாது. அவஞ்சர்ஸ் அவங்களுடைய பிளானை போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். இவங்களோட உலகத்தை பலமுறை காப்பாற்றிருக்காங்க. கண்டிப்பாக இந்த முறையும் அவஞ்சர்ஸ் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, எதிரில் இருந்த அந்த லீடர்ஸ் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அதுங்களுக்கு முக்கியம் கிடையாது, நம்மளால் முடிச்சதை செஞ்சாகணும். நம்மக்கிட்ட இருக்க அந்த சீக்ரெட் வெப்பன்ஸை இறக்குங்க, அது அவஞ்சர்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எப்படி சொல்கிறீங்க? அது கண்ணை மூடி எல்லாரையுமே தாக்கக்கூடியது. அதை ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் எதுவும் பண்ணலை, வைல்டு பீஸ்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ண பார்க்குறோம். அவஞ்சர்ஸே அது தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லும்போது, அவஞ்சர்ஸ் முக்கியமா இந்த உலகம் முக்கியமா? இந்த உலகத்தை காப்பாற்றதை தவிர வேறு வழியில் நிக் ஃபியூரி உடனே ப்ராஜெக்ட் சென்டினலை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நிக் ஃபியூரி பல்ல கடிச்சிக்கிட்டு ப்ராஜெக்ட் சென்டினல் ஆன்லைனுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக பிரேவ் நியூ வேர்ல்டில் பார்த்துருப்பீங்களா, தியாமட் உடம்புல அடாமேண்டியம் இருக்குன்னு. அடாமேண்டியம் எல்லாத்தையுமே எடுத்து இப்போதைக்கு சென்டினல் ரோபோட்ஸை உலக நாடுகள் உருவாக்கி வச்சிருக்கு. எதுக்காக இந்த சென்டினல் ரோபோட்ஸை உருவாக்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? அவஞ்சர்ஸ் இந்த உலகத்தை காப்பாற்றுவாங்க, பட் நாளைக்கு அவஞ்சர்ஸ் கெட்டவங்களா பண்ணாங்கன்னா இந்த உலகத்தை அவஞ்சர்ஸ் கிட்ட வந்து காப்பாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி அவஞ்சர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அவஞ்சர்ஸை எதிர்த்து நிற்கிற ஒரு ப்ரோட்டோக்காலாக தான் சென்டினல்ஸே உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயம் நிக் ஃபியூரிக்கு தெரிஞ்சிருந்தோம். இப்போ வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லி சென்டினலை ஆன்லைன் கொண்டு வர பார்க்குறாரு. பட் இதுக்கான பில்டப் இது வரைக்கும் எங்கேயுமே கொடுத்த மாதிரியே தெரியல. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்லேயுமே ஹிண்ட் எதுவுமே கொடுக்கல. அடாமேண்டியம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பட் சென்டினல்ஸ் பற்றி எங்கேயுமே பேசலை. இதை எந்த படத்தில் டெவலப் பண்ணுற ஐடியா வச்சிருந்தாங்கன்னு தெரியல. பட் அகைன் சென்டினல் ரோபோட்ஸ் எம்சியூக்குள்ளே இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் எல்லாரும் போருக்கு தயாராக ஸ்ட்ரீட் லெவல், காஸ்மிக், எர்த் பவுண்ட் 3 டீமாக பிரிச்ச அவஞ்சர்ஸ் இப்போதைக்கு 3 வித்தியாசமான கேங்கு தேடி போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே கிளம்பிட்ட அப்புறம் நிக் ஃபியூரிக்கு கரெக்டாக இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து கால் வருது. நிக் ஃபியூரி, அவஞ்சர்ஸுக்கு முன்னாடி சென்டினல் போகணும்னு சொன்னோமே, எங்கே ஆன்லைனில் மட்டும் கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கீங்க, உடனே அனுப்புங்க அப்படின்னு சொல்ல,
அவஞ்சஸ் இப்போ தான் கிளம்பியிருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு அவங்க மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உங்கள் நம்பிக்கையை வச்சு இந்த உலகத்தை எங்களால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் ஆர்டர் கொடுக்கலனா நாங்களாம் இறங்கி ஆப்ரேட் பண்ணுவோம். எப்படி வசதி நிக் ஃபியூரி? சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிக் ஃபியூரி. இவனுக்கு வேற செம்ம கழுத்து எடுக்கிறானுங்களே, சரி சென்டினல்ஸ் ஆன்லைன் கொண்டு வாங்க, அது நம்ம பக்கம் திரும்பாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்ல, சென்டினல்ஸ் இப்போதைக்கு ஒவ்வொன்றா வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. மேலே அந்த கத்தி போல ஷிப்பில் டெமோக்ரஸில் இமோட்டஸ் இது எல்லாத்தையுமே மேலே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவங்கள நோக்கி சென்டினல்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே கேப்டன் அமெரிக்கா ராக்கெட்டோட ஷிப்பில் கிளம்பியிருப்பாரு. ராக்கெட்டு யாரெல்லாம் இது வரைக்கும் முன்னாடி ஸ்பேஸுக்கு போனதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, கேப்டன் அமெரிக்கா கையை தூக்குவார். எந்த கேப்டனும் ஸ்பேஸுக்கே போனது இல்லையாப்பா, சரி கெட்டியாக பிடிச்சிக்கங்க அப்படின்னு ராக்கெட் ஷிப்பை ஆப்ரேட் பண்ண, ஷிப்புக்குள்ளேயே 2 மெகா பேண்ட்ஸையுமே நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்குள்ளேருந்து வர அந்த எனர்ஜி அபரிவிதமாக இருக்குது. இதை மட்டும் லைட்டாக நம்ம வந்து டேப் பண்ணிட்டோம், இந்த கேங்கெல்லாம் தூக்கி சாப்பிடலாம். 10 ட்ரிங்க்ஸை விட இது பயங்கரமான சக்தியாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே மண்டியை பிச்சுட்டு இருக்கேன். இமோட்டஸ் ஷிப்பில் இருந்தே அந்த ரிங்ஸ் தன்னை நோக்கி வருதுங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துக்கிறாரு. இங்கே தான் இருக்கீங்களா, எப்படி எடுக்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு இமோட்டஸ் யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த ஷிப்லேருந்து வெளிப்பட்ட நம்ம கேப்டன் மார்வல், ஒண்டர்மேன் 2 பேருமே ஷிப்பை சுற்றி போய் இது என்ன மாதிரி டிசைன் ஆகியிருக்கு, எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் மார்வல் தன்னுடைய பைனரி ஃபார்முக்கு போய் அந்த ஷிப்பை சுற்றி இருக்க அந்த ஷீல்டை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. 1 இன்ச்சு கூட அந்த ஷீல்டு நகரல. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கேங் செஞ்சு வச்சிருக்காரு. ஒண்டர்மேனும் தன்னுடைய முழு அயானிக் சக்தியை வெளிப்படுத்தினாலும் ஒன்றுமே நடக்கல. 10 குறிக்கி இவங்க ஷிப் எல்லாத்தையுமே தாண்டி சென்டினல்ஸ் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. நிக் ஃபியூரி சாமு கால் பண்ணி சென்டினல்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, உஷாரா இருங்க அப்படின்னு சொல்ல, இப்போதான் பார்த்தேன் தண்டர்போல்ட் உருவாக்குனது உதவி பண்ணுதா உபத்திரம் பண்ணுதான்னு பார்ப்போம் அப்படின்னு வேடிக்கை பார்க்க இருக்க எல்லா சென்டினல்ஸும் தன்னுடைய சக்திகளை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த ஷீல்டை அடிக்குது. ஷீல்டுக்கு ஒன்றுமே ஆகலைங்க. வண்டர்மேன் நம்மளால அந்த ஷீல்டை உடைக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்ல, கேப்டன் மார்வல் உடைச்சாகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம தோர் சாங்சி இறங்கி சென்ச்சுரியன் தங்கிட்டு இருக்க அந்த ஷிப்புக்குள்ளே இப்போதைக்கு சம்பவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த சண்டையிலிருந்து ஸ்ட்ரீட் லெவலில் ஜூம் பண்ணும்போது ஃபோர்ட்ரஸுக்குள்ளே எப்படியோ நம்ம ஸ்பைடர்மேனோட லீட் பண்ணப்பட்ட அந்த அவெஞ்சர்ஸ் டீம் வந்துடுறாங்க. ஃபோர்ட்ரஸ் கிட்டத்தட்ட வெளிப்பக்கமாக ஒரு ஷீல்டு உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மற்ற கேங்கோட எக்யூப்மெண்ட்ஸை பவர் பண்ணுற மாதிரி தெரியுது. இதோடைய எனர்ஜி கோர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த சமயத்தில் அதை உடச்சா மேபி இந்த கேங்கை டிஃபீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்னு சொல்லி ஸ்பைடர்மேன் டீம் ராமட்டத்தை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. மைல்ஸ், பனிஷா, மூன் நைட் எல்லாருமே ஏன் கூட வாங்க, அந்த கான்டுவிட்டை நம்ம டிஃபீட் பண்ணுவோம், மற்றவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கேங்க சமாளிங்க அப்படின்னு அந்த கேங் ஆர்மி கூட நம்ம ஹாக்கே கேட் பிஷப் சந்தை போட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம மூன் நைட் டேரக்டாக இறக்கி ராமட்டன் அடிக்க போறாரு. ராமட்டன் சிம்பிளா தான் கையில் இருக்கக்கூடிய அந்த செப்டாரை வச்சு மூன் நைட்டே அடிச்சு நோத்திடுறாரு. பல அடி தூரம் மூன் நைட் போய் விழுந்து அவருடைய ஒரிஜினல் லுக்குக்கு மாறுறாரு. இப்போதைக்கு மூன் நைட் கேப் போட்டிருக்காருங்க. அதை பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு தெரியுது இது வரைக்கும் மூன் நைட்டாக அந்த சண்டை போட்டது மார்க் ஸ்பெக்டர் கிடையாது, ஜேக் லாக்லி. மைக்கு கலந்த நம்ம ஜேக் லாக்லியை கேட் பிஷப் அண்ட் ஹாக்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்படியே ஜூம் பண்ணி மேலே போகும்போது இந்த பக்கம் நம்ம சென்ச்சுரியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அந்த காஸ்மிக் லெவல் அவெஞ்சர்ஸ்லாம் சண்டை போட ரெடியாக இருக்காங்க. சென்ச்சுரியன் தன்னுடைய ஆர்மியை வச்சு தோரன் சாங்ஸை துரத்திட்டு வரேன். இதான் சரியான சந்தர்ப்பம். இவங்க எல்லாருமே நம்மளுடைய போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம், 3 கேங்கையுமே ஒரே இடத்துல சமாளிக்கிறது பதிலாக சண்டையை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு பெரிய போர்ட்டல், இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு பெரிய போர்ட்டலை ஒன்னா சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கேங்கோட ஆர்மியை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு எதிரில் போர்ட்டல் இருக்கதே தெரியலனா அப்போ எந்த அளவுக்கு பெருசு யோசிச்சு பாருங்க. கரெக்டாக கேங் அண்ட் சென்ச்சுரியன் ஆர்மி பக்கத்தில் வர சமயத்தில் அமெரிக்கா சேவஸ் அந்த போர்ட்டல் ஒரு குத்த அது இப்போ மல்டிவர்சல் லெவல் போர்ட்டலாக மாறுது. எல்லாருமே அந்த மல்டிவர்சலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாரும் வாங்க ஒன்றா போகலாம் இன்டு த அன்னோன் அப்படின்னு சொல்லி அவெஞ்சர்ஸும் கேங்கை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிடுறாங்க. ஒவ்வொரு மல்டிவர்ஸாக தாண்டி ஃபைனலாக கேப் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து சிக்கிறாங்க. இங்கே தான் டெக்னிக்கலாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மொத்த பவர் சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸுமே அடங்கியிருக்கு. புக்ஸ் ஆஃப் விஷாந்தியுமே இங்கே தான் இருக்க மாதிரி தெரியுது. போர்ட்டல் க்ளோஸ் ஆகிற சமயத்தில் டேரெக்டாக நம்ம இம்மோட்டஸ் அந்த டெமோக்ரேட் ஷிப்பை பார்க்குறோம். இம்மோட்டஸ் இதுக்கப்புறம் விளையாடுறதுல சம்பவம் செஞ்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி தான் ஷிப்லேருந்து வெளியில் மிக பிரம்மாண்டமான ஒரு உருவமாக எட்டி பார்க்குறாரு. முதலுக்கு ஒரு ஹோலோகிராம் மாதிரி இருக்குது. அந்த ஹோலோகிராம் பச்சை கலரில் க்ளோவாக கேப்டனுக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக நம்ம ஷிப்பை தான் அடிக்க பிளான் பண்ணுறான், இப்படி இருந்தாலும் போட்டு தள்ளுவாங்க, எல்லாரும் உங்களுடைய ஸ்பேஸ் சூட்டை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு வைப்ரேனியம் மேட் ஸ்பேஸ் சூட் அவங்களோட முழுக்க கவர் ஆகுது. ஸ்பிளிட் செகண்டில் இம்மோட்டஸ் அவங்க வந்து அந்த கேப்டன் அமெரிக்கா ஷிப்பை கம்ப்ளீட்டாக தும்சம் பண்ணிடுறாரு. இப்போதைக்கு இவங்க ஸ்பேஸில் தான் அந்த சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிராவிட்டி இல்லாத சமயத்தில் ஒவ்வொருத்தரும் மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கு அந்த சமயத்தில் இம்மோட்டஸ் இவங்க எல்லாருமே ஒரு க்ரீன் எனர்ஜி மூலிமா ஒன்றா சேர்க்குறாரு. யாராலுமே நகர முடியல. இம்மோட்டஸ் கேப்டனை பார்த்து, இருந்தாலும் தைரியம் தான்ப்பா உனக்கு, இத்தனை பேரை வக்காண்டாலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கியே, அந்த இடமே இல்லைனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, ஷூரி வக்காண்டாவை பற்றி பேசினா பல்ல உடச்சிருவேண்டா அப்படின்னு கத்த, வக்காண்டாவே உடைய போகுது பார்க்குறியா அப்படின்னு உங்களை சுற்றி இருந்த அந்த சென்டினல்ஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இம்மோட்டஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. பர்பிளாக இருந்த சென்டினல்ஸோட கண்கள் எல்லோவாக மாறுது. அது திரும்பி வக்காண்டாவை குறி வைக்குது. எல்லா சென்டினல்ஸும் வக்காண்டாவில் போய் இறங்கி பாரபட்சம் பார்க்காம மொத்த வக்காண்டாவையுமே
எரிச்சு சாம்பலாகுது. தூரத்துலேருந்து ஷூரி ஒன்றுமே பண்ண முடியாமல் கதறி எழுதிட்டு இருக்கா. என்னை எதிர்க்கிறவங்களுக்கு இதுதான் பதிலடி அப்படின்னு சொல்ல உடஞ்சா இந்த கேப்டன் அமெரிக்கா ஷிப்ல இருந்து ஒரே ஒரு நெகா பேண்ட் மட்டும் அப்படியே வெளியில் ஃப்ளோட் ஆகுறத இமோட்டஸ் நோட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஆப்வியஸாக நம்ம மிஸ் மார்வல் கையிலையுமே ஒரு நெகா பேண்ட் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே எடுக்கிறதுக்காக இமோட்டஸ் பக்கத்தில் வராரு. இவங்களால ஒரு இன்ச்சு கூட நடக்க முடியல எக்ஸப்ட் நம்ம வண்டர்மேனால் அவருடைய கையை மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதான் சந்தர்ப்பம்னு ஒரு பவர்ஃபுல் அயானிக் பிளாஸ்டை இமோட்டஸ் கண்ணை செஞ்ச நேரத்துக்குள்ள உருவாக்கி அவரையே தூரமாக தள்ளி விட்டுறாரு. இந்த பிளாஸ்ட் சுற்றி இருக்க அந்த மற்ற அவெஞ்சர்ஸோட பிடியை வீக் பண்ண மொத்த பேரும் இப்போதைக்கு இறங்கி அங்கே இருந்த மற்ற கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே டிஃபீட் பண்ணி இமோட்டஸ் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடக்கும்னு இமோட்டஸ் எதிரே பார்க்கலாங்க. அந்த பக்கம் கேப் ஜங்ஷனுக்குள்ளே இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வாங் கிளியா நம்ம செஞ்சுரியனை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ண டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீமில் தான் மற்றவங்க எல்லாருமே கேங்கை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செஞ்சுரியன் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட பார்க்குறாரு. பட் இந்த சக்திகள் எதுவுமே இந்த உலகத்தில் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. இவருக்கு தேவை சாங்ஷி கிட்ட இருக்கக்கூடிய 10 ரிங்ஸ் தான். அந்த 10 ரிங்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி போக போக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவரை போட்டு பொழுது கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது சரிப்பட்டு வராது போலையே, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதான் உண்டு போல அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே விஷாந்தி புக் இருக்கு. நான் ஏன் கடவுளுக்கு சர்வ் பண்ணும், நானே கடவுளாக மாறினா அப்படின்னு அந்த விஷாந்தி புக்கை எடுக்க ஓடுறாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். உடனே அவனை தடுங்க அப்படின்னு சொல்ல மொத்த அவெஞ்சர்ஸும் அங்கே இருந்தவங்க எல்லாருமே செஞ்சுரியன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது உனக்கு சொந்தமானதில்ல, அது மேலே இந்த கையிடுறா அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்ல, இது உனக்கு என்ன சொந்தமானதா, கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு 10 ரிங்ஸுக்காக நடந்த சண்டை இப்போதைக்கு புக் ஆஃப் விஷாந்திக்காக மாறுது. அதுலேயுமே செஞ்சுரியன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை சமாளிக்க முடியாமல் திணற எதிர்க்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா அவெஞ்சர்ஸும் வந்து நிற்கிறாங்க. உன் இடத்துல என்னை போட்டு தள்ள ட்ரை பண்ணுறியா, உன்னை நான் ஏன் இடத்துக்கு கூட்டு போகிறேன்டா அப்படின்னு செஞ்சுரியன் தன்னுடைய ஆர்மரில் 2-3 பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. டக்குன்னு சுற்றி இருக்க இடம் எல்லாமே சுருங்குது. யாருக்கும் என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. கண்ணு முழிச்சு பார்த்தா எல்லாருமே இப்போதைக்கு குவாண்டம் ரெல்மில் இருக்காங்க. அதுவும் கேங் த கான்கரரோட அந்த கோட்டைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆண்ட்மேன் 3ல இந்த பக்கம் கேங் த கான்கரரை டிஃபீட் பண்ண அப்புறம் அந்த இடத்த அங்கே சுற்றி இருந்த மக்கள் மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி ஒரு 10-20 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அந்த இடத்த மாற்றி விட்டுருக்காங்க. பட் டக்குன்னு இந்த பக்கம் கேங் மாதிரியே பல வேரியன்ஸ் இன்க்ளூடிங் செஞ்சுரியன் வந்து நிற்கும் போது அங்கே இருக்க மக்கள் சோடி முடிஞ்சு திரும்ப வந்துட்டாண்டா அவன், எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி தெரிச்சோட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய இந்த பயம் செஞ்சுரியனுக்கு ஒரு விதமான ப்ரைடை கொடுக்குது. பாத்தியாடா என் இடத்தோட மகிமையை, இங்கே வச்சு ஒன்று சேரண்டா அப்படின்னு செஞ்சுரியன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை எதிர்த்து நிற்கிறாரு. அப்படியே நம்ம பூமி கிட்ட வரும்போது ராமன்ட்ட எதிர்த்து யாராலையுமே நிற்க முடியல. நம்ம ஸ்பைடர்மேன் மைல்ஸ் ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் ராமன்ட்ட அடிக்க ட்ரை பண்ணுறாங்க, சுத்தமாக முடியல. கிட்டத்தட்ட கான்ட்வீட்டுக்கு பக்கத்தில் போனால் நம்ம ஸ்பைடர்மேனை பிடிச்சார் ராமன்ட்ட தன்னுடைய செப்டாரை வச்சு ஓங்கி அடிக்க 10 அடி தள்ளி போய் விழுறாரு. முகம் மாஸ்க் எல்லாமே கிழிஞ்சு தொங்குது. ஸ்பைடர்மேனால் எழுஞ்சிக்கவே முடியல. இதை பார்த்தா மைல்ஸு ஏய் அவன் மேலே ஏன்டா கை வைக்கிற அப்படின்னு சொல்லி பாஞ்சு போய் ராமன்ட்ட முன்னாடி நின்று நான் தான்டா ஸ்பைடர்மேனு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போக புள்ள பூச்சிகளாக சுற்றிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு ராமன்ட்ட மைல்ஸை கழுத்தில் பிடிச்சி தான் செப்டாரை வச்சு குத்தி கொண்டுடுறாரு. இதை எதையுமே தடுக்க முடியாமல் தூரமாக நின்று ஸ்பைடர்மேன் கதறி எழுது பார்த்துட்டு இருக்காரு. ரீரி வில்லியம்ஸ் அயன்ஹார்ட் தன்னுடைய டெக்னாலஜி வச்சு இந்த பக்கம் ராமன்ட்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ண இந்த பக்கம் ராமன்டன் செப்டாரை வச்சு ரீரி வில்லியம்ஸோட மொத்த ஆர்மருமே வீக்கன் பண்ணிடுறாங்க. கீழே வந்த ரீரி வில்லியம்ஸை சுற்றி இருந்த கேங் வேரியன்ஸ் அடிச்சே கொண்டுறாங்க. இதை பார்த்து வார் மிஷனுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. பயங்கர அடி வாங்கின ஹாக்கையும் கேட் பிஷப் கையிலேயே மயங்கி வந்துடுறாரு. அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான கேங் வேரியன்ஸ் டேர்டெவில் அண்ட் பனிஷரை சுற்றி வளர்த்துடுறாங்க. அவங்க அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம இம்மோட்டஸை எதிர்த்து எல்லா அவெஞ்சர்ஸும் படகட்டி திரண்டு ஓடுறாங்க. அதில் முக்கியமாக நம்ம ராக்கெட் அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அதில் நம்ம பக்கியோட கை வெளில வந்து நம்ம ராக்கெட்டுக்கு 3வது கையாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கை ஆக்சுவலாக ஹாலிடே ஸ்பெஷலாக நம்ம நெபுலா கிஃப்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த கையாக தான் இருக்கணும்னு தோணுது. இதை பார்த்த சாம்பிள்சன் ஹாப்பியாகி பாரு அவன் கை எப்பறம் உங்ககிட்ட வந்துச்சு, வா சண்டையை செய்வான் அப்படின்னு 2 பேருமே லைக் பேர் பண்ணி கேப்டன் அமெரிக்கா அண்ட் பக்கி ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் இவங்க சந்தோஷம் ஒரு நொடி பொழுதுல மறைஞ்சிது. இவங்க என்ன தான் கேங் வேரியன்ஸை சமாளித்தாலும் இம்மோட்டஸ் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கான். எழுச்சி ஏமலையோட கை வைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரே அடி சாமோட சுற்றிட்டு இருந்த ஃபால்கன் இறந்துடுறாரு. சாமுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. அடுத்து நீதான் அப்படின்னு சொல்லி சாமில் எய்ம் வச்ச அந்த கன் பிளாஸ்ட்டை குவில் பாதியில் போய் பாஞ்சு தான் உடம்புல வாங்கி சாமை காப்பாற்றிடுறாரு. குவில் அதே இடத்துல இறந்துடுறாரு. ராக்கெட் அண்ட் க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் இமோட்டஸ் அடிக்க வராங்க. ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் மூலிமா 2 பேரையுமே பஸ்மாக்கிடுறாரு. இவங்களை தடுக்க வந்த நம்ம கேப்டன் மார்வல் பைனரி ஃபார்மில் இருக்காங்க. அவளை பிடிச்சி தாங்கிட்ட இருக்க அந்த கத்தியை வச்சு ஒரே சொருவு கேப்டன் மார்வலும் க்ளோஸு. மற்றவங்க எல்லாருமே ஹல்க்கு ஸ்காரு ஷீ ஹல்க்கு கேப்டன் அமெரிக்கா அவங்க எல்லாருமே மிஸ் மார்வல் கிட்ட இருக்க அந்த பேங்கில் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி அணைக்கட்ட இம்மோட்டஸ் காமா எனர்ஜியை வெளிப்படுத்துறாரு. அதிகமான காமா எனர்ஜி தாங்க முடியாமல் ஸ்கார் அண்ட் ஷீ ஹல்க் மயங்கி வந்துடுறாங்க. இந்த காமா எனர்ஜி ஹல்கை பூஸ்ட் பண்ணி ப்ரொஃபஸர் ஹல்காக இருந்தவரை இப்போதைக்கு
சாவேஜ் ஹல்கா மாறுறாரு. ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லி கோபத்தில் இந்த பக்கம் இமோட்டஸை நோக்கி ஓடி வந்த அவர் இமோட்டஸோட வலையிலேயே விழுந்துடுறாரு. குழந்தை மாதிரி யோசிக்கிற பத்தியா அப்படியே சுற்றி இருக்க டெக்னாலஜியை வச்சு ஹல்கை கப்புன்னு பிடிச்ச நம்ம இமோட்டஸ் கேரம் போர்டில் ஸ்ட்ரைக் அடிக்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹல்கை ஒரு தட்டி விட்டுறாரு. ஹல்க் இப்போதைக்கு ஸ்பேஸில் தூக்கி எறியப்படுறாரு. குவாண்டம் ட்ரெயினுக்குள்ள செஞ்சுரியன் அவெஞ்சர்ஸை பார்த்து எத்தனை முறை நான் உங்களை கொல்றது, உங்களை கொன்று எனக்கு போர் அடிக்குது, பேசாமல் எல்லாருமே என் முன்னாடி மண்டிட்டுருங்க, நான் உருவாக்குற புது உலகத்தில் உங்களை என் அடிமையாக உயிர் பிச்சை கொடுத்து வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல தோறு யார் முன்னாடி மண்டிடுற கூட்டம் இல்லடா இது அப்படின்னு சண்டைக்கு தயாராகிறாங்க. எல்லாரும் தங்களுடைய வெப்பன்ஸை ரெடி பண்ணி இந்த பக்கம் செஞ்சுரியனை அடிக்க வர செஞ்சுரியன் மறைஞ்சிடுறாரு. திரும்பி பார்த்தா கரெக்டாக தோரோட பொண்ணு லவ்க்கு பின்னாடி தோன்றி தான் கத்தியை வச்சு லவ்வை குத்தி கொன்னுறாரு. தோர் உடஞ்சி அழுகிற அந்த சமயத்தில் தோரையுமே அடித்து படுக்க போட்டுட்டு மறைஞ்சு இந்த குவாண்டம் டைமோட சக்தியை யூஸ் பண்ணி செஞ்சுரியன் அவெஞ்சர்ஸே ஒரு கதி பண்ணிடுறாருங்க. இது எதையுமே சகிக்க முடியாத சாங்ஷி தான் ரிங்ஸோட பவரை ஆக்டிவேட் பண்ணி இது இங்கேயே முடிய போதுரா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம செஞ்சுரியனை ஒரு அடி அடிச்சிடறாரு. செஞ்சுரியன் இதை எதிர்பார்க்காம அந்த வளையல்களை உனக்கு யூஸ் பண்ண தெரியமாட்டா, முதல்ல குழந்தை நீ உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த அண்டம் தோன்றதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுராது, அதை தொடுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, கேங் டைனஸ்டிக்கு சொந்தமானது அது அப்படின்னு சொல்ல இது எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானதுரா அப்படின்னு சாங்ஷி சொல்லும்போது இவருடைய இருந்த 10 ரிங்ஸுமே 2 வித்தியாசமான கலரில் க்ளோ ஆகுது. ஒரு பக்கம் நம்ம சாங்ஷியோட கோல்டன் கலர், இன்னொரு பக்கம் மேண்டரின் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ப்ளூ கலர். இதை பார்த்தா செஞ்சுரியனுக்கு ஷாக் ஆகுது. அதை குட்ரா அப்படின்னு தன்னுடைய அந்த டெம்பரல் வெப்பனை வச்சு சாங்ஷி கையில் இருக்க அந்த ரிங்ஸை புடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் சாங்ஷி அந்த வெப்பன்ஸை ஓவர்லோட் பண்ணுற மாதிரி அதிகமான சக்தியை வெளிப்படுத்தி முடியாதுரா அப்படின்னு அந்த ரிங்கை இழுக்க செஞ்சுரியனோட மொத்த டெம்பரல் வெப்பனுமே டேமேஜ் ஆகிடுது. இது சாத்தியமே இல்லை, இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு ஷாக்கில் நிற்க கிளியா உடனே நம்ம பூமிக்கு திரும்பி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு அமெரிக்கா சாவஸ், வாங், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், சாங்ஷி, தோர் இவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. கிளியா சாவர நிலைமையில தான் அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறான். அது வழியாக எல்லாருமே பூமிக்கு திரும்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுரியன் தன்னுடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கையில் இருக்க அந்த ஸ்லிங்கரிங்கை எடுத்து அதன் மூலிமா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அங்கே எஸ்கேப் பண்ணிடுறான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு என் ஸ்லிங்கரிங்கை அப்படியே விட்டுட்டு வர முடியாது, இவன் மல்டிவர்ஸ்க்கு போனானா என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது, நான் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல தோர் திரும்ப வந்துடு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போதைக்கு நம்ம கேங் ஓப்பன் பண்ண அந்த போர்ட்டல் வழியாகவே அவன் எங்கே போகிறான் அப்படின்றத ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேங் கூடவே சேர்ந்து 2 வித்தியாசமான கேங் வேரியன்ஸும் போயிருக்காங்க. ஒருத்தன் பார்க்குறதுக்கு லிசர்ட் பள்ளி போல் இருந்திருக்கான், இன்னொருத்தன் ரொம்ப குட்டியாக சின்ன பையனாக இருக்கான். ஸோ 2 கேங் வேரியன்ஸை சமாளிச்சுக்கிட்டே இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்சல் லெவலில் அந்த செஞ்சுரியன் கேங்கை திறந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ராமட்டை சமாளிக்க முடியாமல் ஸ்ட்ரீட் லெவல் கதி கலங்கி நிற்க நம்ம ஆண்ட்மேன் உள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு கேங் வேரியன்ஸை டிஃபீட் பண்ணி ராமட்டட் முன்னாடி வந்து நின்றுறாரு. இப்போ தான் ஒரு பூச்சியை நசுக்கினேன், இன்னொரு பூச்சி வந்து நிற்கிறேன், என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க உனக்கு முன்னாடியே உன்ன மாதிரி இன்னொருத்த நான் பார்த்த வேண்டாம், நான் கேங் கான்கரையை அச்சு நொறுக்குனவனா நீலாம் செல்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான கேங் வேரியன்ஸ் வந்துடுறாங்க. தெரியாதனமாக வாய் விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட் திரும்பவும் கிக் ஆஃப் ஆகுது. ஹாக்கை இறந்த உடலை கையில் வச்சுட்டு இருந்த நம்ம கேட் பிஷப் திரும்பி பார்த்தா அங்கே ஜேக் லாக்லி இருக்காரு. ஜேக் லாக்லியை தட்டி எழுப்பி உதவி செய்ய அப்படின்னு கேட்க ஜேக் லாக்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஒரு சத்தம் எழும்புது, மார்க் ஸ்பெக்டர், ஜேக் லாக்லி உன்னால் சத்தியமாக சமாளிக்க முடியாது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், உன்னை விட என்னால் அவன் கூட இன்னும் அதிகமாக சண்டை போட முடியும், என்னை இறக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜேக் லாக்லியும் சரி வாடா வந்து பார்த்துக்க டேக் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல மார்க் ஸ்பெக்டர் இப்போதைக்கு ஒரு புது வித்தியாசமான முன்னேட் அவுட்லுக்கில் வந்து ராமாட்டட் கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கான்சுவுமே பின்னாடி எடுத்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் கான்சுவை டைரெக்டாக ராமாட்டட்டெல்லாம் பார்க்க முடியுது. செத்து போன எகிப்திய கடவுள் தானே நீ இருக்க தைரியத்தில் தான் ஆடிட்டு இருக்கான், உன்னை மொதல் போடுறேன்டா அப்படின்னு சொல்லி ராமட்டட் தன்னுடைய பார்வையை கான்சு பக்கம் திரும்பி சண்டையை மேலோக்கி கூட்டி போக இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி மூன் நைட் அந்த கான்டிவிட்டை பாதி உடச்சிடுறாருங்க. பட் சுதாரிச்சுக்கிட்ட நம்ம ராமட்டட் கான்சுவை அடித்து நொறுக்கிட்டு மூன் நைட்டுமே குத்தி கொண்டுடுறாரு. ஸோ மூன் நைட்டுமே அதே இடத்துல இறந்து விழுந்துடுறான். ஸ்ட்ரீட் லெவல் கேங்க கம்ப்ளீட்டாக ராமட்டட் ஓட விட்டாரு. அந்த கர்வத்திலேயே நான் வீக்கஸ்ட் லிங்காக இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் நம்ம இம்மோர்டஸ் இப்போதைக்கு கேப்டன் டீமில் இருக்க பாதி பேரை கொண்டாரு. ஷிப்லேருந்து வெளிப்பட்ட அந்த பேண்டை கமலா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா அவெஞ்சர்ஸும் பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க எல்லாருமே தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் இம்மோர்டஸ் அந்த பேண்டை தான் உடம்போட ஒன்றா சேர்த்துறாருங்க. கையில் ஜஸ்ட் ஒரு பேங்கிள் மாதிரி போடாமல் அதை தான் பாடியோடையே இந்த பக்கம் கேங் ஃபியூஸ் பண்ணிடுறாரு. இந்த சக்திக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், மொத்த காஸ்மோஸும் எனக்கு சொந்தமாக மாறப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருந்த இம்மோர்டஸ் இப்போதைக்கு படு பயங்கரமாக மாறிட்டான். சும்மாவே இவனை சமாளிக்க முடியாது. இப்போதைக்கு மற்றவங்க எல்லாருமே காப்பாற்றினா மட்டும்தான் இவனை தடுக்கிறதுக்கு ஒரு வழியவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நம்ம உயிரோட தப்பிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த வண்டர்மேன் கமலா கிட்ட இருக்க இன்னொரு பேண்டை கேட்குறாரு. கமலா ஃபஸ்ட்டு ஹெஸ்டேட் பண்ணுறாங்க, அதை கொடுக்க மாட்டேன்னு. வண்டர்மேன் என்னால் அந்த சக்தியை ஆக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்,
கூடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கமலா இந்த பக்கம் ஒண்டர்மேன் கிட்ட அந்த பேண்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒண்டர்மேன் அந்த பேண்டோட எனர்ஜி யூஸ் பண்ணி தன்னுடைய அயானிக் பிளாஸ்ட்டை வேற மாதிரி ஆம்பிளிஃபை பண்ணுறாரு. உடனே இங்கேருந்து எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல கேங்கோட ஒரு ஆக்டிவ் போர்ட்டல் மூலிமா அங்கே இருக்க அவெஞ்சர்ஸ் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சைமன் நம்ம ஒண்டர்மேன் அவரை ஆக்டிவேட் பண்ண அந்த அயானிக் பிளாஸ்டோட முழு சக்தியை யூஸ் பண்ணி இமோட்டஸ் அடிக்கிறாரு. இமோட்டஸ் மட்டும் சும்மா இல்லாமல் தான் கிட்ட இருக்க அந்த நெகாபேண்ட் எனர்ஜியை வச்சு அந்த பிளாஸ்டை தடுக்கிறாரு. இந்த சக்தி வெளிப்பட்ட அந்த எனர்ஜிங்கிறது மொத்த அண்டம் இந்த யூனிவர்ஸ் முழுக்கவே சத்தம் ஒளியல் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜி வெளிப்பட்டிருக்கு. இந்த எனர்ஜியில் நம்ம இமோட்டஸுக்கு பெருசாக ஒன்றும் ஆகல. சைமன் அந்த எனர்ஜியை தாக்கு பிடிக்க முடியாமல் அதே இடத்துல இறந்துடுறாரு. பட் அவன் ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கு இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இப்போதைக்கு ஒரு கூட்டம் ஆயிருக்கு. இப்போதைக்கு இமோட்டஸ் கிட்ட 2வது பேண்டும் கிடைச்சது. இனிமே என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு 2 பேண்டையும் போட்டுக்கிட்ட நம்ம இமோட்டஸ் பூமியை நோக்கி ஒரு வித்தியாசமான எனர்ஜியை வெளிப்படுத்துறாரு. பச்சைக்கலை எனர்ஜி. அது ஆல்ரெடி அடிப்பட்ட பூமியை மொத்தமாக வேஸ்ட் லேண்டாக மட்டும் விட்டுருங்க. மேன் மேக்ஸில் வர மாதிரி பூமியே கிடையாது, அது கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு அழிஞ்ச ஒரு பாறை அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாற்றி விட்டுது. இந்த அளவுக்கு எனர்ஜியில் செம்ம பவர்ஃபுல்லாக மாறின அந்த கேங்கை மற்ற கேங் வேரியன்ஸ் எல்லாருமே கடவுளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் இம்மோர்டஸ், கடவுள்ரா, த வர்த்தி கேங் அப்படின்னு தன்னை தானே பெருமை பித்திக்கிறாரு. ஆட்டையை போட்டு பெருமை வரையாடா உனக்கு. இந்த பக்கம் மல்டிவர்சல் லெவலில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டேருந்து தப்பிக்கணும் ட்ரை பண்ண சென்ச்சுரியன் ஒரு கட்டத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கையில் மாட்டிடுறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி அந்த ஸ்லிங்கரிங்கை சென்ச்சுரியன் கிட்டேருந்து எடுக்க அவர் கடைசியாக ஓப்பன் பண்ண போர்ட்டல் சென்ச்சுரியனை கரெக்டாக நம்ம ராமட்டன் காலடியில் வந்து விழ வச்சது. சென்ச்சுரியன் வந்துட்டியா கடைசியா? எங்கப்பா அந்த ரிங்கை தேடி தானே போனேன், எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சென்ச்சுரியன் ஃபெயில் ஆகிட்டான்னு. மல்டிவர்சல் லெவலில் இப்போதைக்கு ஸ்லிங்கரிங்க எடுத்த நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அங்கேருந்து கிளம்பலாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு போர்ட்டல் இவருக்கு பின்னாடி ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தா நம்ம ரீட் ரிச்சர்ஸ் வந்து நிற்கிறாரு. ரீட் ரிச்சர்ஸ், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு அவர் கேட்க பக்கத்தில் இந்த சூஸ்டாம், நாங்கள் வந்ததுக்கு காரணம் உன் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மொத்த அண்டத்தையும் காப்பாற்றுறதுக்கு. மல்டிவர்ஸே அழியிற நிலைமையில் இருக்குது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், உங்கள் உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த போர்ட்டல் மூலிமா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை டிவிஏக்குள்ளே இப்போதைக்கு ஃபேண்டாசி 4 கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்கே ஆல்ரெடி நம்ம டெட்பூல், உல்வரின், டோபி மெகுயர், ஆண்ட்ரி கேஃபில்ட், கோஸ்ட் ரைடர் அண்ட் முக்கியமாக நம்ம ரீட் ரிச்சர்ஸோட பையன் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் சொல்லி எல்லாருமே நிற்கிறாங்க. மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸுங்கிற அந்த டைட்டில் அவர் நோட் பண்ணுறாரு கீழே இருக்க அந்த ஃபோல்டரில். நீங்களாம் யார், என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க பின்னாடி இந்த ஒரு சத்தம் நம்ம மோபியஸ் அண்ட் ஹண்டர் B-15 வந்து கேங்கை தடுக்க அதுக்காக தானே எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவனை தடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் அழிக்க நினைக்கிற மல்டிவர்ஸை காப்பாற்றணும், அதான் நம்ம வேலை, அதுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு வந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல மோபியஸ் டிவி என்ன இடம்டா அது, எங்கே என்ன கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஷாக் ஆகி நிற்க அங்கே சின்னதாக இந்த பக்கம் நம்ம டிவிஏனா என்ன, அது எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாறை மோபியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. முக்கியமாக இப்போதைக்கு லோக்கி தான் இந்த சென்டர் ஆஃப் மல்டிவர்ஸில் உட்காந்துட்டு இருக்கான். எல்லா டைம்லையுமே ஃபெயில் ஆகாமல் உலகம் ரன் ஆகிட்டுறதுக்கு காரணம் அவன் தான். அவன் முதல்ல பார்த்த ஹீ ஹூ ரிமைன்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் அவனுக்கான சொந்தமான ஒரு டைம்லைனை உருவாக்கி வச்சிருந்தான். அது மாறுபட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இப்போதைக்கு திரும்பவும் கேங்கோட அந்த போருங்கிறத ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு போர் ஹீ ஹூ ரிமைன்ஸ் எல்லாம் நடத்தப்பட்டு ஜெயிச்சும் இருக்கான். இப்போ அந்த போர் திரும்ப நடத்தப்படுற அந்த சமயத்தில் இப்போ ஜெயிக்க போகிறவன் இதுக்கப்புறம் எப்படி ஒரு டைம்லைனை உருவாக்கவும் தெரியாதுல்ல, அதனால் எல்லா கேங்கையுமே நிறுத்தி இந்த மல்டிவர்ஸை காப்பாற்றணும். அதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு தேவை, உன்னால் மட்டும்தான் கமலா கான் அண்ட் ஸ்பைடர்மேனை இங்கே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்காக இவங்க 2 பேரை மட்டும் கூப்பிட்டாங்கன்னு தெரில. இவங்க எல்லாருமே பேஸ் பண்ணி இப்போதைக்கு லைஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு அந்த லைஃப் ஆர்க்கோட வேலையே ஆங்கர் பாயிண்ட்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை பில்ட் பண்ணணும்னு சொல்லி தான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றுது, என்ன நடக்குதுன்னு சொல்லி உட்காந்து கேட்டிருக்கேன் அந்த சமயத்தில். அப்படியே இப்போ ஜெயிச்ச இம்மோர்டஸ் அவருடைய இந்த டெமோக்ரஸ் ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங் வேரியன் மீட்டிங்கை ஏற்படுத்தியிருக்காரு. அவர்கிட்ட அந்த நெகாபேன்ஸ் இருக்க அந்த காந்தனால யாருமே இமோட்டஸை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. முக்கியமாக ராமட்டன் சரண்டர் ஆயிடுறாரு, நான் உங்கள் அடிமைன்னு. அந்த இடத்துல ராமட்டன் சென்ச்சுரியனை பார்த்தீங்கன்னா கூட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவர் கூடவே தப்பிச்சு வந்த 2 கேங் வேரியன்ஸுமே பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கொலோசத்தில் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அங்கே நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. இமோட்டஸ் கையை தூக்கி என்னை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறத செய்யாதவங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத பாருங்க அப்படின்னு அவருடைய கையை இறக்க தூரத்துலேருந்து 2 அம்பு சென்ச்சுரியன் கூட தப்பிச்ச அந்த 2 கேங் வேரியன்ஸுமே போட்டு தள்ளிது. நான் சொன்னா அது நடக்கணும், நடக்கலைனா அத்தனை பேரும் என் கையால் சாவீங்கடா அப்படின்னு சொல்லும்போது சென்ச்சுரியன், உன் கையால் நான் ஏன்டா சாகணும், நான் உனக்கு வேலை செய்யலை, கேங் கவுன்சிலுக்கு தான் வேலை செஞ்சுட்ருக்கேன், நீ என்ன இவங்க எல்லாருக்குமே லீடரா, இவங்க எல்லாருக்குமே கடவுளா அப்படின்னு சென்ச்சுரியன் ஆக்சுவலாக இமோட்டஸை எதிர்த்து பேசுகிறாரு. பட் கையில் இருக்க அந்த நெகாபேண்டை பார்த்தோன்னே நான் தப்பு பண்ணிட்டேன் தான், மிஸ் பண்ணிட்டேன், அந்த ரிங்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் கடவுள் இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறாரு. ராமட்டன் சும்மா இல்லாமல் நம்ம சென்ச்சுரியனை போட்டு கொடுக்குறது வேலையாக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இமோட்டஸ், அதுக்காக தானப்பா உன்னை இங்கே கூட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு ரொம்பவே லாயலாக இருக்க, ஆனால் சென்ச்சுரியனை பாரு என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான்,
என்னுடைய பிளான் மேலே அவனுக்கு சந்தேகம் ஏற்படுது. அது தப்பு இல்லை, தப்பு தானே? உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். சர்டன்லி நீ ஒரு வீக்கஸ்ட் லிங்க் கிடையாது, உன்னால் சுயமாக யோசிக்க முடியும் தானே அப்படின்னு ஏதோ மேனிப்புலேட் பண்ணி இந்த பக்கம் ராமட்டை செஞ்சுரியனுக்கு எதிராக திருப்பி விட்றாங்க. இந்த உண்மை செஞ்சுரியன் புரிஞ்சு போச்சு. டே 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 அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதரா, நான் உனக்கு எவ்வளோ இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உனக்கு கைகள் கொடுத்தது நான் தானே, கிட்டத்தட்ட 2 பேரும் அண்ணன் தம்பிக்க போட, வி ஆர் பிரதர்ஸ், நமக்கு நடுவில் இவன் யாரா அப்படின்னு சொல்லி பேசி ராமட்டன் மனசை கரைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ராமட்டன் அதை எல்லாத்தையுமே மீறி பட்டுன்னு அந்த கையில் இருக்க அந்த கத்தியை வச்சு செஞ்சுரியனோட கழுத்திலே குத்தி, என் விசுவாசம் இம்மோர்டஸுக்குடா அப்படின்னு சொல்ல நிழலில் சுற்றிட்டு இருந்த இம்மோர்டஸ் வெளியில் வந்து செஞ்சுரியனை கழுத்திலே பிடிச்சி அவனுடைய மொத்த சோல் எனர்ஜியுமே அப்படியே உள்வாங்கிக்கிறாரு, அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே மற்றவங்க எல்லாருமே சரண்டர். அவ்வளோதான், ராமட்டன் நீங்கள் சொல்கிறது செய்கிறது தான் என் கடமை அப்படின்னு சரண்டர் ஆவேன். அங்கே இருந்த கேங் வேரியன்ஸ் எல்லாருமே கேங் பிரைம் வாழ்க, கேங் பிரைம் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷமிட ஆரம்பிக்கிறாங்க. கேங் பிரைமா நல்லா இருக்கே அப்படின்னு இம்மோர்டஸும் அவங்க எல்லாருக்குமே ஒரு கடவுளாகவே மாறிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பியாண்ட் ஜோனுக்கு வரோம். இருள் சூழ்ந்த அந்த இடத்துல ஜானட்டோட ஒரு சத்தம் கேட்குது. யார் கேங்குன்னு தெரியுமா அப்படின்னா இந்த பக்கம் கேங்கோட க்ளோன்ஸ் எல்லாருமே கேங் த கான்கரரை போட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா அவளை விட்டு போனேன், ஏன்டா ரவனாவை கொன்ன, ஏன்டா உன் பிள்ளைய கொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விகளும் கேங் த கான்கரருக்கு பழைய மெமரிஸை ட்ரிகர் பண்ணுது. சின்ன வயசில் கேங் அண்ட் ரவனா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ரோஜா செடி கூட்டத்துக்கு நடுவில் இவங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் அழகாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கேங் கவுன்சிலுங்கிற ஒரு விஷயமே இவருக்கு தெரிய வருது. கேங் கவுன்சிலுக்குள்ள போய் பார்த்தா அங்கே எல்லாமே கரப்டாக இருக்குது. ஆனால் வேறு வழியில் கேங் கவுன்சிலோட பேச்சை கேட்டு பல வித்தியாசமான டைம்லைன்ஸ் பல அவெஞ்சர்ஸை இந்த பக்கம் கேங் த கான்கரர் துரத்தி அழிச்சிருக்காரு. இதன் மூலியமா கேங் கவுன்சில் அவர் வாழ்ந்த அந்த உலகத்தை இவருடைய ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. அங்கே ஒரு அமைதியான அழகான வாழ்க்கையை தான் ரவனா கூட ஆக்சுவலாக கேங் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் கேங் கவுன்சில் எடுக்கிற இந்த முடிவுகள் கேங் த கான்கரருக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா ஒரு பக்கம் மல்டிவர்ஸை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் மல்டிவர்ஸை அழிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை, இந்த கேங் கவுன்சில் இருக்க வரைக்கும் நம்மளால நிம்மதியாக வாழ முடியாது போலையே அப்படிங்கிற தாட் அவன் மைண்டில் அடிக்கடி ஏற்படுது. அப்போ தான் சாங்ஷியோட அந்த ரிங்லேருந்து வர அந்த பீக்கன் இவருக்கு சிக்னல் அனுப்பியிருக்கு. அந்த சிக்னலை இவர் தான் ட்ராக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த ரிங் மட்டும் கிடைச்சா கேங் கவுன்சிலை மொத்தமாக அழிச்சிட்டு என்னுடைய கேங் வேரியண்ட்டே இல்லாத ஒரு டைமில் நான் உருவாக்கிடுவேன், ஒரு கடைசி ஃபைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை பிடிச்சிக்கிட்ட நம்ம ரவானா, நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இதை தேடி நீங்கள் போகக்கூடாது, போனீங்கன்னா கண்டிப்பாக கேங் கவுன்சிலுக்கு தெரிஞ்சு நீங்கள் மாட்டிப்பீங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, நாங்கள் புதுசாக பில்ட் பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு வாழ்க்கை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை நான் செஞ்சே ஆகணும், இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த கேங் கவுன்சில் என்னை துரத்திட்டு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ரவானாவை அங்கே தனியாக விட்டுட்டு இந்த பீக்கன் தேடி போயிருப்பாரு. இதை பிடிச்சிக்கிட்ட கேங் கவுன்சில் உள்ளேருந்து எங்களை அழிக்க ட்ரை பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேங் த கான்கரரை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. என்ன காரணத்துக்காக கட்டி போட்டாங்க, எதுக்காக இந்த கேங் த கான்கரருக்கு கவுன்சிலை பிடிக்கலன்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்டில் எங்கேயுமே தெளிவாக மென்ஷன் செய்யல. பட் எப்படியோ இந்த பக்கம் கேங்கை எதிர்த்து, அந்த கேங் கவுன்சிலை எதிர்த்து கேங் த கான்கரர் ஒரு வித்தியாசமான முடிவை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது டெக்னிக்கலாக அந்த 3 பேருக்குமே பிடிக்காத அந்த சமயத்தில், நீ இந்த இனத்துக்கு துரோகி, உன்னை இந்த இடத்துலேருந்து இந்த டைம்ல இந்த மல்டிவர்ஸ்லேருந்து வெளியேற்றுறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல, அங்கே தான் கேங் எனக்கு எந்த தண்டனைனாலும் கொடுங்க, ஆனால் என் பொண்டாட்டி விட்டுருங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, விட்டுறேன், உயிரை எடுத்து விட்டுறேன், நரகத்தில் 2 பேருமே போய் சந்தோஷமா இருக்கடா அப்படின்னு கொடூரமாக சிரிக்கிறாரு. கேங் த கான்கரரை தூக்கி வாரி போட்டுச்சு, அவன் ஷிப்லேயே கட்டி இந்த மல்டிவர்ஸ்லேருந்து தூக்கி வெளில இறங்கிடா அப்படின்னு சொல்ல, கேங் த கான்கரரை அவன் ஷிப்பில் கட்டுறதுக்காக போகிறாங்க. பட் அவன் ஷிப் கண்ட்ரோல் மொத்தமே கேங் த கான்கரர் தெரிஞ்சிருக்கோம்ல, பட்டுன்னு ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தான் உலகத்துக்கு போய் பார்த்தா அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் முடிகிற தூரத்தில் இருந்த ஒரு சின்ன மரத்தில் ரவனாவை தூக்கில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. மொத்தம் அந்த கேங்கோட உலகமே அழிஞ்சு எரிஞ்சிட்ருக்கு. கேங் த கான்கரர் கத்திரி ஆள ஆரம்பிக்கிறாரு. ரவனா உன்னை கொண்டுட்டாங்களே, எல்லாமே ஏன் தப்பு தானே, நீ எவ்வளோ சொல்லி நான் வந்து பேச்சை கேட்காம போனல, ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ரவானாவை அந்த மரத்துக்கு கீழே புதைச்சிடுறாரு. புதைச்ச அந்த இடத்துல ஒரு சின்ன வட்டத்தை போடுறாரு. இந்த வட்டம் ஆப்வியஸாக அந்த சீக்ரெட் டைம்லைனை குறிக்கிறது தான். யாருமே இவங்க இல்லாத ஒரு உலகத்தை உனக்காக நான் உருவாக்குறேன், இந்த டைம்லைனை உனக்காக நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுக்க, கரெக்டாக அந்த இடத்துல நம்ம இமோட்டஸும் மற்றவங்க எல்லாருமே கேங் வேரியன்ஸோட வந்து, எனக்கு தெரியும்டா நீங்கள் தான் வருவானு, அவனை பிடிச்சி இங்கே வந்து எக்ஸைல் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல, கேங் த கான்கரர் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போதே அவனை அந்த ஷிப்லேயே ஏற்றி குவாண்டம் டனலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அங்கே தான் குவாண்டம் டனல் நடந்திருக்கும். அங்கிறது இப்போதைக்கு பியாண்ட் ஜோனில் மாட்டிக்கிட்ட நம்ம கேங்குக்கு இந்த பழைய மெமரிஸ் புது உத்வேகத்தை கொடுக்குது. புதுசாக எல்லாத்தையுமே பில்ட் பண்ணணும் அப்படின்ற ரவனா சொன்ன அந்த வார்த்தை மட்டும்தான் இப்போதைக்கு கேங்கோட மைண்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு ஃபோக்கஸ்டான ஆளாக மாறுறாரு. அவரை சுற்றி அமைக்கிட்டு இருந்த க்ளோன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கேங் 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 அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே இப்போதைக்கு ஒரே பாயிண்ட் தான், ரவனா கூட வாழணும். இதனால் மொத்த அங்கே உருவாக்கப்பட்ட எல்லா க்ளோன்ஸும் இப்போதைக்கு ஒன்னோட ஒன்று இணைய ஆரம்பிக்குது. அது எல்லாமே நம்ம கேங்குக்குள்ளே மறைய ஆரம்பிக்குது. கேங்க் டெக்னிக்கலாக அங்கே இருக்க எல்லா க்ளோன்ஸையுமே
தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணுறாரு. ஒவ்வொரு குளோனாக அவர் அப்சர்வ் பண்ண இவருடைய எனர்ஜி எல்லாம் மீறி அதிகமாகுது. அவர் தன்னுடைய ஆர்மரை பக்காவாக ரெடி பண்ண அந்த குளோன்ஸோட எனர்ஜி இவரை கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சுக்கு ஒரு பிரைட்டான ஏஞ்சலிக் லுக்குக்கு மாற்றுற மாதிரி சொல்கிறாங்க. பத்ததுக்கு வரைக்கும் அப்போ தான் கரெக்டாக இன்னொரு ப்ராபபிலிட்டி ஸ்டாமும் வந்திருக்கும். கேங் அது பக்கம் திரும்பி அந்த ஸ்டாமையுமே தனக்குள்ளே உள்வாங்கிக்கிறாரு. அது இவருக்கு அபரிவிதமான எனர்ஜியை கொடுத்து சாதா கேங்கை இப்போதைக்கு பியாண்டர் கேங்காக மாற்றி விட்டுது. வரண்டா உங்களை தேடி அப்படின்னு பியாண்டர் கேங் மல்டிவர்ஸுக்கு வெளியில் போய் எட்டி பார்க்குறாரு. மல்டிவர்ஸே இப்போதைக்கு கதன்னு எரிஞ்சிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு டைம்லனா அழிஞ்சிட்டு இருக்கு. பட் எர்த்து 616 தாண்டா நீங்கள் இருக்கீங்க, வரண்டா அப்படின்னு கேங் இப்போதைக்கு 616 நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. 616 எர்த்தை இப்போதைக்கு கம்ப்ளீட் வேஸ்ட் லேண்டாக மாறிடுச்சுங்க. ஆசிட் மழை பொழியுது. தப்பிச்சு போச்சவங்க அங்கங்கே போய் ஒதுக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் டோனி ஸ்டாக்கால கட்டப்பட்ட ஒரு சீக்ரெட் பங்கருக்குள்ளே ஒழிச்சிட்டு இருக்காங்க. மிச்சம் மீதி இருக்க எல்லா அவெஞ்சர்ஸும் இப்போதைக்கு அங்கே தான் இருக்காங்க. அந்த சீக்ரெட் பங்கரில் ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஓஜி அவெஞ்சர்ஸ் 6 பேருமே ஒன்றா இருக்க மாதிரி. அதை பார்த்தா நம்ம ஸ்பைடர்மேன், ஐ மிஸ் டோனியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே உன்னால் முடியும்னு சொல்லுவார். அவ்வளோ தைரியம் கொடுத்த டோனியை நான் மிஸ் பண்ணுறேன். சாம் வில்சன், ஸ்டீவ் ராஜர்ஸை நான் மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எந்திரிச்சு நின்று அடிக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் அவன்கிட்ட இருக்கு. அந்த தைரியத்தை நான் மிஸ் பண்ணுறேன். மிஸ் மார்வல், கேரல் டான்வர்ஸை நான் மிஸ் பண்ணுறேன். பயம்னா என்னன்னே தெரியாமல் எத்தனை பேர் வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போகிறேன். அந்த தைரியத்தை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சாங்ஷி, நீங்கள் சொல்கிறவங்க யாரையுமே நான் நேரில் பார்த்ததில்ல, ஆனால் ஓவராலாக நான் அவெஞ்சர்ஸே மிஸ் பண்ணுறேன். அவங்க இருக்கும்போது நமக்கு கிடைச்ச அந்த நம்பிக்கையை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தோரி இறங்கி பேசுகிறாரு. நான் என் குடும்பத்தை மிஸ் பண்ணுறேன். என் அப்பா, என் அம்மா, என் தம்பி, என் மகன், அவங்களுக்கு பதிலாக நான் போயிருக்கலாம்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த லோவஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது சாம்பிள்சன் உள்ளே வந்து, சரி நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்களை இழந்திருக்கோம். இந்த உலகமும் இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்களை இழந்துருச்சு. ஆனால் நம்மளை இழக்கலையே, நாம் இருக்கோம்ல, நம்மளால் இப்போ விட்டு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துட்டோன்னா இவ்வளோ தூரம் நம்ம சண்டை போட்டு இங்கே வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ஹல்க்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இவங்க வந்து அந்த பங்கரே அதிர ஆரம்பிக்குது. எல்லாருமே வெளியில் வந்து எட்டி பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய படையோட இம்மோர்டல்ஸ் ராமட்டட் நடந்து வந்துட்டு இருக்காங்க பல்லக்கில். எல்லாருமே அவங்க வெப்பன்ஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் முடிவாகிறதா, வல்ஹாலாவுக்கு போக நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தோர் போர் முழக்கமிட்டு முன்னோக்கி போகிறாரு. அவங்க எல்லாருமே லீட் பண்ணி இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்கா அந்த அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணிட்டு வர ராமட்டன் எல்லாருமே கேங் பிரைம் முன்னாடி மண்டிடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த முழங்கால் யாருக்கும் மண்டிடாதரா அப்படின்னு பேசும்போதே இந்த பக்கம் நம்ம இம்மோர்டல்ஸ் முன்னாடி வந்து, நல்லா தைரியமாக தான் பேசுகிற நீ, நான் முன்னாடி கொடுத்த ஆஃபரை திரும்ப ஒன்று கொடுக்குறேன், என் கூட வந்து சேர்ந்துக்க, என்னுடைய மெசஞ்சர் ஆஃப் டெத்தாரு, உன் உயிரை நான் பிச்சை போடுறேன், அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத கேட்டு அடிமையாக வந்துரு அப்படின்னு சொல்ல, கேப்டன் 2 அடி முன்னாடி எடுத்து வச்சு தான் ஷீல்டை மேலே தூக்கி அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்ல, இருக்க எல்லா அவெஞ்சர்ஸ் மிச்சம் மீதி இருக்கவங்க எல்லாருமே கேங் எதிர்த்து சண்டை போடுறாங்க. அந்த கேப்புக்கு நடுவில் கேப்டன் தன்னுடைய ஷீல்டை இம்மோர்டல்ஸ் மேலே தூக்கி எறிய, அந்த ஷீல்டை புஷ் பண்ணி ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி சாங்ஷியும் அவருடைய ரிங்ஸை வச்சு ஷீல்டை பூஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஷீல்ட் பாஞ்சு போய் நம்ம இம்மோர்டல்ஸோட ஒரு கண்ணத்தை மட்டும் கேரிது. ஒரு துளி ரத்தத்தை பார்த்தா மற்ற கேங் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே இம்மோர்டல்ஸ் முகத்திலே காயம் வந்துச்சு, கடவுள் முகத்திலே காயமா அப்படின்னு சொல்லி உறைஞ்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இம்மோர்டல்ஸ் அந்த கோபத்திலேயே இறங்கி தன் நெகாபேன்ஸை வச்சு அதிக பவர்ஃபுல்லான எனர்ஜி பிளாஸ்ட்டை ஒவ்வொரு அவெஞ்சர் மேலுமே கொடுக்குறாரு. எந்த அவெஞ்சராலுமே அதை தாங்க முடியல. கேப்டன் சுருண்டு கீழே விழுறாரு. தோர் என் நேரம் வந்துருச்சு அப்படின்னு மயக்கமாக சாங்ஷி தான் முழு எனர்ஜியை திரட்டி இப்போதைக்கு மொத்த ரிங்கையுமே இம்மோர்டல்ஸ் மேலே ஏவுறாரு. இம்மோர்டல்ஸ் சிம்பிளாக அந்த நெகாபேண்டை வச்சு அதை டிஃப்ளெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாங்ஷியுமே தூக்கி தூரமாக எரிச்சிடுறாருங்க. இப்போ சாங்ஷி கிட்ட இருக்க அந்த 10 ரிங்குமே கீழே வந்தது. இதை பார்த்த இம்மோர்டல்ஸ், நான் எதிர்பார்த்தது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நினைக்கலையே, என்கிட்ட வந்துருக்காரு செல்லங்களா அப்படின்னு சொல்லி அவர் கையை நீட்ட அந்த ரிங் அப்படியே வைப்ரேட் ஆகிக்கிட்டே இப்போதைக்கு இம்மோர்டல்ஸ் பக்கம் போகுது. இம்மோர்டல்ஸை நெருங்கின அந்த ரிங் டக்குன்னு ரூட்டை மாதிரி வானத்துக்கு போயிடுச்சு. எங்கடா போகுதுன்னு சொல்லி இம்மோர்டல்ஸ் எட்டி பார்த்தா மிக பிரகாசமாக பியாண்டர் கேங்க வந்து நிற்கிறாரு. பியாண்டர் கேங் கையில் அந்த ரிங் இப்போதைக்கு போய் மாட்டிக்கிச்சுங்க. ராமட்டன் துரத்தி அடிக்கப்பட்ட கான்கரர் வந்துட்டான் அப்படின்னு கதற மற்ற எல்லா கேங் மெம்பர்ஸும் ஒரு மாதிரி பய உணர்ச்சியிலே நிற்கிறாங்க. மயங்கி விழுந்த நம்ம கேப்டனை எழுப்பின ஆண்ட்மேன், அவன் வந்துட்டான், உண்மையான கேங் வந்துட்டான் அப்படின்னு மேல் பக்கமாக கை நீட்டி காமிக்க அங்கே வந்து அந்த பியாண்டர் கேங் தன்னை மாதிரியே லட்சக்கணக்கான கேங் குளோன்ஸை உருவாக்குறாரு. ஏன்னா இவர் தான் டெக்னிக்கலாக இப்போதைக்கு ப்ராபபிலிட்டி ஸ்டாமே மொத்தமாக அப்சர்வ் பண்ணி தன்னுடைய முடிவுகளை பேஸ் பண்ண ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குளோன்ஸ் உருவாக்கி ஒரு பெரிய போருக்கு தயாராகிறாரு. இம்மோர்டல்ஸ் இப்போவும் கெத்தா மரியாதையாக ரிங்கை கொடுத்துரு, உன்னை நான் அப்படியே விட்டுறேன், இல்லைனா கொன்று புதைச்சிருவேன்னு சொல்ல, நீ ஏனும் திருந்தலையாடா, யாரை கொள்றான்னு பார்த்துடலாம். இந்த போருக்கான முடிவு, கேங் டைனாஸ்டிக்கான முடிவு இன்னைக்கு நடக்கும். அப்போ புரிஞ்சுப்பீங்க எந்த கேங் ஜெயிச்சான்னு.
அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்க அந்த க்ளோன்ஸ் எல்லாமே கேங் 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 அப்படின்னு கரகோஷமிட இந்த மல்டிவர்சல் கேங் வார் ஆரம்பிக்குதுங்க. அந்த பக்கம் இம்மோர்டல்ஸ் கீழே கேங் வேரியன்ஸும், இந்த பக்கம் நம்ம பியாண்டர் கேங் கீழே கேங்கோட க்ளோன்ஸும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக இம்மோர்டல்ஸ் வெர்சஸ் பியாண்டர் கேங் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களாம். 2 பேரும் அடித்து நோத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேரோட சக்தியும் அதிகமாக இருக்குது. இந்த வாட்டிஃபில் பார்த்துருப்பீங்களா, வாட்சர் வெர்சஸ் அல்ட்ரான், அந்த ஃபைட் மாதிரியே ஒவ்வொரு பஞ்சுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான யூனிவர்ஸுக்கு இந்த பக்கம் பியாண்டர் கேங் அண்ட் அந்த இம்மோர்டல்ஸ் கேங் போயிட்டு வராங்களாம். அண்ட் அந்த யூனிவர்ஸ்க்கு போக அந்த டைம்லைனும் அழிகிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்க அந்த கேப்பில் தான் கரெக்டாக டிவியோட அந்த லைஃப் ஆர்க்கும் இங்கே வருது. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெளியில் வந்து 2 பேரும் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஸ்பைடர்மேன் மயங்கி விழுந்த மிஸ் மார்வலை கை தாங்களா தூக்கி பிடிச்சிருக்காரு. தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி டெட்பூல் அண்ட் உல்வரின் இறங்கி மற்ற கேங் வேரியன்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ண கரெக்டாக டோபி அண்ட் ஆண்ட்ரூ உள்ள போகுது. என்ன பீட்டர் ஒன் நல்லா இருக்கேன், உன்னை கூட்டு போக தான் வந்தோம் அப்படின்னு நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் மிஸ் மார்வலை லைஃப் ஆர்க்கில் ஏற்றி அங்கே கிளம்புறாங்க. அந்த பக்கம் எல்லா டைம்லையுமே மல்டிவர்சல் இக்ட்ராஸ்லேருந்து பிடிச்சிட்டு இருந்தால் நம்ம லோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக டைம்லைனை கைவிட ஆரம்பிக்கிறாரு. அவர் கையிலேருந்து அந்த நழுவ ஆரம்பிக்குது. எனக்கு தைரியத்தை கொடுங்க ஆல்ஃபாதர் அப்படின்னு லோக்கி முடிச்ச அளவுக்கு அதை கெட்டியாக பிடிக்க ட்ரை பண்ண யூனிவர்சல் லெவலில் தாவி சண்டை போட்டிருந்த இம்மோர்டல்ஸ் அண்ட் பியாண்டர் கேங் இப்போதைக்கு மல்டிவர்ஸ் 3க்கு வெளியிலே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பியாண்டர் கேங் அடிச்சடியில் இம்மோர்டல்ஸ் லோக்கிக்கு பக்கத்தில் போய் விழுந்துடுறாரு. நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு லோக்கி கேட்க இம்மோர்டல்ஸ் உன் சக்தி எடுத்து அவன் அடிக்கிறான்டா அப்படின்னு செஞ்சுரியனோட சக்தியை உறிஞ்சின மாதிரி இப்போதைக்கு லோக்கியோட அந்த சக்தியுமே உறிஞ்ச ட்ரை பண்ணுறாரு. லோக்கியால் டிஃபெண்டும் பண்ண முடியல, எதிர்த்து நிற்கவும் முடியல. இதை பார்த்த பியாண்டர் பரபரன்னு இந்த பக்கம் நம்ம இம்மோர்டல்ஸ் பக்கத்தில் வந்து அவனை அடித்து நவுத்தி லோக்கியை கை தாங்களாக பிடிக்கிறாரு. லோக்கி கையில் இருந்த அந்த மொத்த டைம்லைனும் நழுவி இப்போதைக்கு பியாண்டர் கேங் கையில் வந்து விழுது. லோக்கி அங்கேயே மயக்கமாக மொத்த மல்டிவர்சல் ட்ரீயுமே இப்போதைக்கு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இம்மோர்டல்ஸ் பியாண்டரை பார்த்து மல்டிவர்சலில் நான் காப்பாற்றணும்னு நினச்சேன், ஆனால் அதை விட அதை அழிகிறத பார்க்குறதுக்கு சந்தோஷமே தண்ணிடா, இந்த மொத்த மல்டிவர்ஸை நான் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சாவது ட்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு பியாண்டர் கேங் இம்மோர்டல்ஸை அந்த மொத்த மரத்துக்குள்ளேயே தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க மீட் பண்ணுற ஒவ்வொரு பிரான்ச்சும் உடஞ்சி கீழே விழ ஆரம்பிக்குதுங்க. ஐ மீன் லிட்டரலாக இவங்க போகிற அந்த சண்டையால் மல்டிவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. பியாண்டர் கேங் இந்த இடத்துல செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காரு. உன்னால் என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா, எத்தனை பேரை கொண்டு நான் இங்கே வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு இம்மோர்டல்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பியாண்டர் கேங் கையில் இருக்கக்கூடிய அந்த டைம் லைன் டெக்னிக்கலாக இம்மோர்டல்ஸை சுற்றி வளைக்க ஆரம்பிக்குது. ரவோனாவை எப்படி கயிறில் கட்டி ஒரு மரத்தில் தொங்க விட்டாங்களோ அதே மாதிரி இப்போதைக்கு பியாண்டர் கேங் அந்த டைம் லைனையே ஒரு கயிறாக யூஸ் பண்ணி இம்மோர்டல்ஸை இந்த மல்டிவர்ஸுங்கிற மரத்தில் தொங்க விட ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. டேய் கொலை செய்கிறத கவிதை மாதிரி எழுதிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இம்மோர்டல்ஸ் தன்னுடைய இந்த நெகா பேண்டை யூஸ் பண்ணுறாரு. அது ஃப்ளிக்கராக ஆரம்பிக்குது. தன் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு போகிறத உணர்த்துக்கிட்ட இம்மோர்டல்ஸ் என்னை விட்டுருன்னு சொல்லி கத்த ஐ ஆம் கேங் அப்படின்னு சொல்லி கையில் இருக்க அந்த டைம் லைனை இழுக்கிறது மூலிமா இம்மோர்டல்ஸ் உடம்பை துண்டு துண்டாக பிச்சு போட்டுறாரு. இம்மோர்டல்ஸ் இஸ் டெட், பியாண்டர் இஸ் அலைவ். ஆனால் இவ்வளோ டேமேஜ் பண்ண அப்புறம் அந்த மல்டிவர்சல் ட்ரீ நிற்கும்னு நினைக்கிறீங்களா, அது சரிஞ்சு விழ ஆரம்பிக்குது. லைஃப் ஆர்க்கில் தப்பிச்சா நம்ம அவெஞ்சர்ஸ் எப்படியாவது விழுற அந்த மரத்துலேருந்து தப்பிச்சான்னு சொல்லி பூந்து போக ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க லைஃப் ஆர்க்கே டேமேஜ் ஆகிற சுச்சுவேஷன் போக இதை பார்த்துட்டு இருந்த பியாண்டர் கேங் இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் ரவானா சொன்ன எல்லாத்தையுமே அழித்து திரும்ப புதுசாக உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் மைண்டில் அடிப்படுது. மல்டிவர்ஸ் இப்போதைக்கே அழிஞ்சு போச்சு, பட் இருக்க மிச்ச மீதி வச்சு ஒரு புது யூனிவர்ஸ் உருவாக்கலான்னு லைஃப் ஆர்க்கில் தப்பிச்ச அந்த அவெஞ்சர்ஸையும் அந்த அவெஞ்சர்ஸோட சம்மந்தப்பட்ட எல்லா உலகங்களையும் எல்லா டைம்லைனையும் ஒன்றா சேர்த்து ஒரு புது உலகத்தை உருவாக்குறாரு, பேட்டில் வேர்ல்டு. அந்த உலகத்தில் இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் தப்பிச்சு அந்த லைஃப் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. எல்லா அவெஞ்சர்ஸும் மயக்கமாக்கிடுறாங்க. கண்ணு முடிச்சு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அவங்க இருந்தது குரோனோபாலிஸ், கேங்கால் உருவாக்கப்பட்ட கேங்கோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்தில் இவங்களுடைய ஷிப் வந்து கிராஷ் ஆகியிருக்கு. அதே மாதிரி அந்த உலகத்துலேருந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா எர்த் 838, எர்த் 616, எர்த் 607, எர்த் 10087 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உலகத்தில் இருக்க சில முக்கியமான பார்ட்ஸை மட்டும் எடுத்து ஒரு புது உலகத்தை கேங் உருவாக்கி விட்டுருக்காரு. என்னடா ஆச்சுங்க, இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு எல்லா வந்து யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு பெரிய ரோஜா தோட்டத்தை காமிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் ரவானா நிற்க கேங் ரவானா பக்கத்தில் போயிடுறாரு. ரவானா கேங்கை பார்த்து எனக்காக நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஃபார் ஆல் டைம் ஆல்வேஸ் மை லவ், உனக்காக எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்க. அதோட இந்த மொத்த கேங் டைனஸ்டியுமே முடியுது. அந்த பக்கம் தானோஸ் இன்ஃபினிட்டி வாரில் ஜெயிச்சிட்ட அப்புறம் ஒரு சன்ரைஸை பக்கத்துக்காக போய் உட்காந்துருப்பார்ல, அதே மாதிரி இந்த சமயத்தில் நம்ம கேங் ஜெயிச்சிட்ட அப்புறம் அவருக்கான ஒரு உலகத்தை உருவாக்கி அவருக்கான ஒரு சீக்ரெட் டைம்லைனை உருவாக்கி அங்கே நம்ம ரவனாவோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தொடக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவன் ஜஸ்ட் என்ன பண்ணாங்க, என்ன மாதிரி தடுத்தாங்கிறது சீக்ரெட்டாஸோட கதை. அதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் லீக் ஆகல. அது பாசிபிளி இப்போதைக்கு மாற்றி அமைச்சு வேற மாதிரி ஒரு கதையை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்கிரிப்ட்டுமே பார்த்தீங்கன்னா லைக் ஏர்லி டிராஃப்ட் தாங்க. இப்போ நான் சொன்னதில் நிறைய விஷயங்கள் ஓட்ட உடசலாக தான் இருந்திருக்கும். கேங்கோட பேக் ஸ்டோரிலாம் அவ்வளோ தெளிவாக அவங்க சொல்லலை. இந்த பீக்கன் என்ன மாதிரி ஒரு
இம்பாக்டை இந்த கேங் மெட்டில் உருவாக்கிச்சு அதுவுமே எங்கேயுமே மென்ஷன் செய்யல. மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ்னு சொல்லி மற்ற அவெஞ்சர்ஸால் அழிக்கப்பட்ட அந்த உலகம் என்ன மாதிரி ரீபவுண்ட் ஆக போகுதுன்னு சொல்லி எங்கேயுமே ஹிண்ட் கொடுக்காம தான் போயிருக்காங்க. ஐ மீன் லைக் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே வந்திருக்கும். பட் அகைன் இது ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் நம்ம தான் லீக் ஆகியிருக்கு. எதுவுமே உண்மையான தெரியல. பட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மார்வல் எடுத்ததுலேயே இந்த கேங் டைனஸ்டி தான் செம்ம டார்க்கான ஒரு படமாக இருந்திருக்கும். என்ன கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் இவ்வளோ அடி வாங்கி நம்ம பார்த்தது இல்லை. பட் டூ டார்க்காக எனக்கு சில இடங்களில் தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்கிரிப்டை பற்றி? என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லைக் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 160 பேஜ் ஸ்கிரிப்ட் ஆன்லைனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்கும், சில இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக்ஸ் இருக்குது. பட் நிறைய இடங்களில் கொஞ்சம் கிரிஞ்சு பற்றியான டைலாக்ஸும் வச்சிருக்காங்க. பிளாட் ஹோல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இட்ஸ் ஓகே ஸ்கிரிப்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கதை நரேஷன் நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு இந்த கதை கேட்க நல்லா இருந்துச்சா, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்போஸ் இது படமாக வந்துருந்தா அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க, அவுட் ஆஃப் 5 ஸ்டார் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி அதுமே கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணிட்டு வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா Can't close. Call me Doom.